நாம் இப்பொழுது கண்களை மூடி தேவனுடைய வார்த்தையினராய் நாம் சிந்திக்க போறோம். எங்களை நேசித்து வழிநடத்தின அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான நாளுக்காக வேலைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே உமக்கு சொந்தருடைய வார்த்தைக்காக நாங்கள் வருகிறோம். இம்மட்டுமாய் நீர் மகிமைப்பட்டு உலாவி ஆசீர்வாதிக்க செய்த தேவன், உங்களுடைய வார்த்தை நாங்கள் கேட்க முடியும். அந்த நாள் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாய், சிறப்படுத்தப்படும்படியாய், பலப்படுத்தப்படும்படியாய், நிலைநிறுத்தப்படும்படியாய் கர்த்தர் உதவி செய்யும். உங்களுடைய வார்த்தை நாங்கள் ஆண்டவரை கேட்டு உணராதவர்களாய், உடைய வார்த்தையை கேட்டு விட்டு விடுகளாய் இல்லாதபடி உடைய வார்த்தையின்படி நடக்க, ஜீவிக்க, வாழ எங்களுக்கு தகப்பா. பேசுகிறது நீங்கள் எல்லாம் பிதாவின் ஆவியான தாமேங்கிற வார்த்தையின்படி மாம்ச ரத்தம் வெளிப்படுத்தாமல் பரலோகத்தில் இருக்கிற பிதா அவனுக்கு வெளிப்படுத்தினார் என்ற வசனத்தின்படி அடையாளை மறைத்து நீர் பேச நாங்கள் கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லும் அல்லேலூயா. சத்தமா சொல்லும் அல்லேலூயா. இந்த நாளில் உன்னத பாட்டு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை இன்னைக்கு வாசிக்க போறோம். வசனத்தை எடுக்கிறவங்க குயிக்கா டக் 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 டக்குன்னு வாசிக்கணும். கடகட முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளும் எனக்கு பிரியமானவளும் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய ஜனமே, இன்றைக்கு முட்களுக்குள் லீலி என்கிற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை நமக்கு தியானிக்க போகிறோம். இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் முள்ளு குறித்து தான் இன்னைக்கு நம்ம செய்தி. கர்த்தருக்கு சொந்த கர்த்தர் உங்களையும் என்னையும் எப்படி வச்சிருக்கிறார்னா முள்ளுகளுக்குள்ளே லீலி. ஆமென். பாருங்க, ஆண்டவர் அந்த லீலி புஷ்பத்தை, அந்த லீலி மலரை அவ்வளவு வாசனை வீசுமாறு. அப்படி வாசனை. உதாரணத்துக்கு ரோஜா எடுத்துக்கங்களேன். ரோஜாவை கூட ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரு. அதனுடைய செடியில முள்ளு வச்சிருக்கிறார். எல்லாரும் ரோஜாவை என்ன செஞ்சிட முடியாது, பறிச்சிட முடியாது. அது பழகப்பட்டவங்க தான் அதை என்ன செய்ய முடியும், பறிக்க முடியும். இல்லைன்னா அந்த முள்ளு அவங்களுக்கு என்ன செய்யும், குத்தும். அப்போ ஆண்டவர் அதை பாதுகாக்கணும் என்பதற்காக என்ன செஞ்சு வச்சிருக்கிறாரு, அழகாக கர்த்தருக்கு சொந்த முட்களை உண்டு பண்ணி ஒரு பதபத்திரமாக பாதுகாப்பாக கர்த்தர் என்ன செஞ்சு வச்சிருக்கிறாரு, படைச்சு வச்சிருக்கிறார். ஆனால் அந்த ரோஜா வாசனை வீசுவதற்கு அந்த முள் அந்த ரோஜாவுடைய இதழ்ல பட வேண்டிய அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அந்த முள் அந்த ரோஜாவுடைய இதழ்ல பட்ட மாத்திரத்தில் தான் அது என்ன செய்கிறது, அது தன்னுடைய வாசனையை வீச துவக்குகிறது. இந்த கால வேளையில அருமையான கர்த்தருடைய ஜனமே, உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய ஜீவியம் முட்களுக்குள் நீ காணப்பட்டு கொண்டிருக்கலாம். ஒரு நெருக்கத்தின் மத்தியிலே நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, எனக்கு ஏன் இந்த மாதிரியான ஒரு ஜீவியம், நான் ஏன் இப்படி வாழ வேண்டும் என்கிற பல எண்ணங்களோடு கேள்விக்குறிகளோடு இன்றைக்கு வாழ்ந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற முட்களை உன்னை விட்டு எடுத்து போட போகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. வாசிக்கும் போது கர்த்தருக்கு சொந்த 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை என்ன வாசிக்கலாம். வாசித்து பாருங்க. 2 கொரிந்தியர் 12:7. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, உயர்த்தாதபடிக்கு சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. அல்லேலூயா. எல்லாருமே எனக்கு கர்த்தருடைய தினமே எங்க அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிற ஒரு வார்த்தை பார்க்க முடிகிறது. என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னவா இருக்கிறது, சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் பார்க்க முடிகிறது. தேவ ஜனமே, இங்க சாத்தானுடைய தூதன் என்ன பண்ணானா, அப்போஸ்தலன் பவுலை குட்டுகிறான் என்று சொல்லி அவர் தன் அறிக்கையை வெளிப்படுத்தியிருக்கிறார். எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது கர்த்தருக்கு சொந்தம் என்னை நான் மேன்மைப்படுத்தாதபடிக்கு. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க. எப்போது கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஒருபோதும் சாத்தானுடைய கையில் என்ன செய்ய மாட்டாரு, ஒப்பு கொடுக்க மாட்டார். ஆனா அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது என்ன சொல்றாரு, என்னை நான் மேன்மைப்படுத்தாதபடிக்கு அது சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறார். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு சொந்தம் ஒரு முள் என்னெல்லாம் பண்ணுது, கர்த்தருக்கு சொந்தம் நம்முடைய காலில் குத்தும் போது அந்த முள் என்ன செய்யுது, அது அதிகமான வலியை, வேதனையை ஏற்படுத்துகிறது. சிலருக்கு என்ன செய்யுது தெரியுமா, அந்த முள் வேதனை ஏற்படுத்தி உள்ளுக்குள்ளேயே சீலை உண்டு பண்ணிடுது. சில பேருக்கு தோலையே கெட்டு போக பண்ணுகிறது. சில பேருக்கு பெரிய பிரச்சனை உண்டு பண்ணுது. என்ன செய்யுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், காலையே துண்டித்து எடுக்க வேண்டிய நிலைமை ஆயிடுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஆள் முள்ளு குத்தி அவருடைய உடம்புல சீலை ஏற்பட்டு அது ரத்தத்துல கலந்து
பின்பு அப்படியே அந்த உடம்புல இருதயத்து கத்தருக்கு சோதனை லங்ஸ், லிவர், கிட்னி, பிளாடர் எல்லாத்திலுமே ஸ்ப்ரெட் ஆகி கடைசியில் ஆள் மறிச்சிட்டார். அதனால அந்த உள்ளுக்குள்ள அந்த இன்ஃபெக்ஷன் அப்படியே உடம்புல பரவி அதை சாதாரணமாக விட்டுட்டார். அது ஒரு பொதுவான ஜென்ரல் டாக்டர்கிட்ட போனார். அது சரியான மருத்துவத்தை அவர் போயிருக்கணும். அதனால அவர் சரியாயிடணும். அதுக்கு தகுந்த மாதிரி மருந்தெல்லாம் கொடுத்து என்ன பண்ணா, குணப்படுத்த பார்த்தா குணமாகல. கடைசியாக மறிச்சு போயிட்டார். கரங்களை உயர்த்தி அலையிலேயே சொல்லுங்க, அல்லேலூயா. இது ஏன் நான் சொல்றேன்னா, ஒரு முள் எவ்வளவு ஒரு வேதனை உண்டு பண்ணது பாருங்க. இந்த முள் ஒருவேளை நம்முடைய கண்ணில் குத்தனா எப்படி இருக்கும்? சில பேர் வாகனங்கள்ல போகும்போது வழி ஓரங்களில கவனிக்கிறீங்களா? நீங்க பேசுறது எனக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு. வாலிப தம்பிமார்கள் கவனிக்கணும், செய்தி கவனிக்கணும். கர்த்தருக்கு சொந்த செய்தி நம்ம சபையார் மாத்திரம் இல்லை, அனைவரும் கேட்கக்கூடிய ஒரு செய்தியாக ஆன்லைன்ல இது பிரசுரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே எனக்கு ஒத்தாசையா இருங்க. நாங்கள் கூடுமான செய்தியின் மேல நான் கவனமாக இருக்க விரும்புகிறேன். கர்த்தருக்குள்ளோடு இருப்பாராங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். ஆகவே சில பேருக்கு இந்த வாகனங்கள்ல போகும்போது இந்த முட்செடிகள் என்ன செய்கிறது, உடம்பு மேலே குத்துது பார்த்தீங்களா? அப்போ உடம்புல பல இடங்களிலும் இந்த முள் என்ன செய்யுது, அவங்களுக்கு காயத்தை உண்டு பண்ணுகிறது, வேதனையை உண்டு பண்ணுகிறது. ஒரு நாள் ஒரு தம்பி பைக்கில் ஓடிட்டே இருக்கும்போது தூக்கத்தில் என்ன செஞ்சுட்டான், விட்டுட்டான் பைக்கை. ரோட்ல இருந்து பள்ளத்தில் விட்டு விழுந்துட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் எழுந்து வரும்போது உடம்பு ஃபுல்லா முட்கள் தான். உடம்பு ஃபுல்லா முட்கள், எல்லா இடத்துலயும் முள்ளு. வேற எந்த அடியும் சிராயம்லாம் இல்லை அவனுக்கு. கீழே விழுந்து தேஞ்சதெல்லாம் இல்லை. ஏன்னா கீழே விழுந்ததுமே அந்த செடி பொதுல போய் விழுந்துட்டான். அதனால சேஃபா விழுந்தான். எலும்பு உடைந்து போனதோ அல்லது தேய்மானமோ சிராய்வோ அப்படிலாம் இல்லாம அந்த முட்பொதல்ல விழுந்ததுனால அந்த முட்கள் அவனுடைய உடம்புல எல்லாம் பதம் பார்த்து விட்டது. இப்ப நம்முடைய ஜீவியத்துல முட்கள் இன்னைக்கு நம்ம பிடுங்கப்படணும். அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் போது என்ன சொல்றாரு, அது சாத்தான் குட்டுகிற முள்ளாக இருக்கிறது. வாழ்க்கையில சாத்தான் முள்ளு இன்னைக்கு முன்னே இருக்கக்கூடாது. நம்முடைய ஜீவியத்துல எவ்விதத்துலதான் முள் இன்னைக்கு நம்ம முள்ளுனால நம்ம பாதிக்கப்பட்டிருக்கிறோம். எந்தெந்த இடத்துல நம்மளை முள் குத்தி நம்முடைய ஜீவியம் இன்னைக்கு கரைப்பட்டு போயிருக்கிறது, காயப்பட்டு போயிருக்கிறது, நாம் பரிதாபத்துக்குரிய ஒரு நிலைமையா இருக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு வசனத்தின் வாயிலாக நாம் தியானிக்க போகிறோம். கரங்களை உயர்த்தி அலையிலேயே சொல்லுங்களேன், அல்லேலூயா. எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் துரிதமா படிங்க. புக் ஆஃப் எசேக்கியேல் சாப்டர் 2 verse 6. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், நீ அவர்கள் வார்த்தைகள் பயப்படாமலும். ஆமென், அல்லேலூயா. வேதவசனம் சொல்லுகிறது, நீ முள்ளுகளுக்குள் குடியிருக்கிறாய். எங்க குடியிருக்கிறாய்? உன் ஜீவியம் முள்ளுகளுக்குள் குடியிருக்கிறது. குடியிருக்கிற வீடு உன்னை சுற்றிலும் சில விரோதிகள் இருக்கிறாங்க. வேணும் என்ன செய்யறாங்க, அந்த பக்கம் போகக்கூடிய வாய்க்கால அந்த சுதந்திரம் தேவையில்லாத தண்ணியெல்லாம் உன் வீட்டு வாசல்ல வரா மாதிரி ஊத்துறாங்க. குப்பையெல்லாம் வீட்டு வாசல்ல போடுறாங்க. வேலை ஸ்தலத்துல உனக்கு சில முட்கள் இருக்குது. முட்கள் மத்தியில் தான் நீ வேலை செஞ்சுட்டு இருக்கிற. அவங்க நம்ம பரிகசிக்கிறாங்க. நீ ரட்சிக்கப்பட்டவன், சர்ச்சுக்கு போறவன் அப்படின்றதுனால என்ன பண்றாங்க, உன்னை பரிகசிக்கிறாங்க, உன்னை வேதனைப்படுத்துறாங்க, உன்னை மனமடிவாக்குறாங்க. முட்கள் மத்தியில நீ குடிக்கொண்டிருக்கிறாய். அல்லேலூயா. இந்த காலவேளையில கர்த்தருடைய ஜனமே, கர்த்தர் சீக்கிரமா உன்னை சுற்றி இருக்கிற முட்களை கர்த்தர் பிடிக்க போட போகிறார். ஆமென். இன்னைக்கு அப்போஸ்தலன் பவுல் சொன்னார் பாத்தீங்களா, சாத்தான் குட்டுகிற முள்ளா இருக்கிறது. அப்போ கர்த்தருக்கு சொந்தம் அது நிரந்தரம் இல்லை. ஆனா பவுல் ஜெபம் பண்ணார். 2 முறை ஜெபம் பண்ணார். 3 முறை என்ன பண்ணாரு, இந்த வேதனை நீங்கணும்னு சொல்லி ஜெபிக்கும் போது கர்த்தர் உன் பலவீனத்தின் பலன் விளங்கும்னு சொன்னார். ஆனா அது நிரந்தரமா அந்த முள்ளுல பிற்காலத்துல கர்த்தர் எடுத்து போட்டுட்டார். கைதிக்கு ஒரு அலையிலேயே சொல்லுங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, பவுலுடைய கண்ணில் முள்ளு குந்துச்சு அப்படிலாம் சொல்றாங்க. அப்படி கிடையாது. அவருடைய கண்களில் செதி விழுந்ததுன்னு பைபிள்ல இருக்குது. அது நிமித்தமா அவருக்கு ரொம்ப நாட்களாக அப்போஸ்தலன் பவுலுக்கு கண்ணில் நீர் வடிஞ்சு சென்றது. அதனாலதான் என்ன பண்றாங்க, அவர் மூலமா ஏற்படுத்தப்பட்ட சபையார் அப்போஸ்தலன் பவுலுக்கு சொல்றாங்க, எங்க கண்களையும் உங்களுக்கு கொடுக்கிறோம். அல்லேலூயா. யாராலும் சொல்ல முடியுமா? பாருங்க, அவரால் ஆதாயமாக்கப்பட்ட விசுவாசிகள் எங்கள் கண்களையும் உங்களுக்கு கொடுக்கிறோம். ஒரு இடத்துல வலது கரத்தை கொடுக்கிறோம்னு சொல்றாங்க. அப்படி அன்னைக்கு அவர் மூலமா ரட்சிக்கப்பட்டவங்க அன்னைக்கு அந்த அளவு விசுவாசமா இருந்தாங்க. ஆண்டவருக்கு ஒரு அலையிலேயே சொல்லுங்க. இன்னைக்கு சாத்தானுடைய முழு வாழ்க்கையிலுக்கு முன்னால் அது பிடுங்கப்படணும், அது வேறெடுக்கப்படணும். அதை நீ விட்டு வச்சேன்னா உன்னை அது உள்ளுக்குள்ளேயே தினசி ஆரம்பிச்சிடும். உன்னை வேதனைப்படுத்தி உன்னை குற்றூராயிக்கணும், உனக்குள்ள சீலை ஏற்படுத்தி விட்டுரும்.
அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரச்சனை கடைசியா அது என்ன செய்ய வேண்டியிருக்கும், ஆபரேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு அது போயிடும். கைதுக்கு அலையிலேயே சொல்லுங்க கதற்கு சோதனை. சில பேருக்கு முள்ளு உடஞ்சிச்சுன்னு என்ன செஞ்சிடும், அது காலிலேயே தங்கிடும். பாத்தீங்களா, பாதி முள்ளு எடுத்துடுவாங்க. அந்த மீதி பாதி முள்ளு எடுக்கிறதுக்கு இருக்கிற பின்ன வச்சு குத்தி 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 என்ன செஞ்சிருவாங்க, இருக்கிற முள்ளு இன்னும் உள்ள ஆழமா போயிடும், பயங்கரமா செப்டிக் ரனமாயிடும். அப்படியெல்லாம் ரொம்ப வேதனைக்கூடிய காரியங்கள். எப்படி உன் வாழ்க்கையில சில பாதி உடைக்கப்பட்ட முள்ளு உடம்புல மறைஞ்சுன்னு இருக்குது. நீ பாதி பாவத்துக்கு வந்துட்ட, இன்னும் கொஞ்சம் இருக்குது, அது உனக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்குது. கத்தர் இந்த கால வேளையில ஞானஸ்தானம் எடுத்து முக்காசு விட்டுட்டு எனக்கு கொஞ்சம் இருக்குது, அதை விட்டு வெளியே வரணும் கத்தர் கூப்பிடுறாரு. அல்லேலூயா. அது வேண்டாம், அது கொஞ்சம் நீ நினைக்கிற, ஆனா இருக்கு அது உள்ள மறைஞ்சு இருக்குது. ஆனா உனக்குள்ள அது நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்குது. அந்த கொஞ்சம் நீ விட்டு வெளியே வா, அதான் கர்த்தர் அழைக்கிறார். கரங்களை உயர்த்தி நிலையிலேயே சொல்லுங்க, நீ முட்கள் மத்தியில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம் துரிதமா படிப்போம். 1 கொரிந்தியர் 15:55. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. இது ஒரு மலையாள பைபிள்ல என்ன போடுறது தெரியுமா, மரணமே நின் நின் முள் எவடே. அந்த கூர் என்கிற வார்த்தைக்கு மலையாளத்துல முள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நல்ல வார்த்தை, மரணமே நின் முள் எவடே அப்படின்னா, மரணமே உன்னுடைய தமிழ் வேதாகமத்துல மரணமே உன் கூர் எங்கே என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பார்க்க முடிகிறது. கரங்களை உயர்த்தி அலையிலேயே சொல்லுங்க அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த நாளிலும் கூட நம்ம தேவனுடைய வார்த்தை இன்னைக்கு தியானித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்துல நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும், முள் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் அனுமதிக்கப்படுகிறது, அதிலிருந்து எப்படி வெளியே வருவது. முள் நமக்கு ஏன் அனுமதிக்கப்படுகிறது, அதிலிருந்து எப்படி நாம் தப்புவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு செய்தி. வாசிக்கலாமா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். Book of Genesis chapter 3 verses 18. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்திக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களை ஒளித்துக் கொண்டார்கள். போதும். இங்க நான் வேதத்துல பார்க்கும்போது ஆதாம் என்ன பண்றாரு, ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற வரைக்கும் கனிகளை புசிச்சுட்டு இருந்தார். அதான உண்மை. என்னைக்கு கர்த்தர் ஆதாம கீழ்ப்படியாம போகும்போது தோட்டத்தை விட்டு வெளியே துரத்துறாரோ, என்ன சொல்றாரு, பூமியின் பயிர் வகைகளை நீ என்ன செய்யணும், புசிக்கணும். அது உனக்கு எப்படி இருக்கும், முள்ளும் குறுக்குமாக இருக்கும், வேதனையை அளிக்கும். அவங்க எதனா இருக்கு, அடையாளம் என்ன, இவங்க எப்போ வெளியே துரத்தப்பட்டாங்களோ சபிக்கப்பட்டவர்களா மாறுகிறாங்க. அப்போ முள் எதுக்கு அடையாளம், சாபத்திற்கு அடையாளம். சொல்லுங்க, முள் எதுக்கு அடையாளம், சாபத்திற்கு அடையாளம். ஃபர்ஸ்ட் சர்பத்தை பார்த்து ஆண்டு சபிக்கிறாரா, ஏதேன் தோட்டத்துல இருந்து வெளியே வந்த பிறகு என்ன சொல்றாரு, நம்ம பாக்குறவங்க கல்லாலன்னு சொல்லுவாங்க, நீ மண்ணு திரும்ப. ஏவாளை பார்த்து என்ன சாப்பிட, நீ வேதனையோடு கூட தான் நீ செய்வ, பிள்ளை பேரு பெறுவ. அப்புறம் ஆதாவை பார்த்து என்ன சொல்ற, நீ வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு பூமியின் பயிர் வகைகள் என்ன செய்வ, அதை விளைய வச்சு அது உனக்கு முள்ளு குறுக்கமா இருக்கும், வேதனை உண்டாக்கும், அப்படிதான் நீ கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி சாப்பிடுவேன்னு சொல்லி இவங்களெல்லாம் வெளியே தெரிஞ்சு விட்டார். ஓடுது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப கவனிக்கணும், இங்க முள் எதுக்கு அடையாளமாக இருக்கிறது என்றால் அது சாபத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, துரிதமா வாசிங்க, மத்தேயு 27:29. Book of Matthew chapter 27 verses 29. முள்ளுகளினால் ஒரு முடியை பண்ணி அவர் சிரசின் மேல் வைத்து, போதும், அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படிட்டு யூதர் ராஜாவை வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். சரி, கவனிக்கணும். அருமையான கர்த்தருடைய ஜனமே, இந்த முள்ளுகளினால ஒரு முடியை பின்னி இப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு முள்முடி என்ன பண்ணாங்க, தலையில சூட்டினாங்க. இப்பதான் முள் எதுக்கு அடையாளம் சொன்ன, சாபத்திற்கு அடையாளம். அப்ப இயேசு கிறிஸ்துக்கு முள்முடி என்ன பண்ணிருக்கிறாங்க, சூட்டி இருக்கிறார். அப்போ அவர் யாரு, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் துரிதமா படிங்க. கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதுகிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி. கவனிங்க, போதும், இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன மாறினாரு அப்படின்னு என்ன அர்த்தம், நம்முடைய சாபத்தை அவர் தலைமையில என்ன செஞ்சிட்டாரு, சம்பந்தாரு. கரெக்டா முடிஞ்சு பாத்தீங்களா வசனம்.
அப்ப இயேசு கிறிஸ்து தலையில அந்த முள்ளு சுமக்கிறதுக்கு காரணம் என்ன? நம்முடைய சாபத்தை அவர் என்ன பண்ணிட்டாரு? அவர் தலையில வாங்கிட்டார். அதனால்தான் முட்கிரீடம் சூட்டப்பட்டார். முட்கிரீடம் சூட்டப்பட்டது எப்படிப்பட்டது தெரியுமா? மறுபடியும் அந்த மத்தேயு 27 அதிகாரத்துக்கு வந்துடுமா? மத்தேயு 27 29 படிச்சோம். முள்ளுகளினால ஒரு முடியை பின்னி அவர் தலையில வச்சாங்க. 30ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த கோலை எடுத்து, ஒரு கோலை எடுத்து என்ன பண்றாங்களாம்? எங்க அடிக்கிறாங்க? சிரசுனா இது தலையில அடிச்சாங்க. அப்படின்னா ஏற்கனவே முள்ளு தூக்கி தலைமையில வச்சுட்டாங்க, முட்கிரீடத்தை வச்சுட்டாங்க. முட்கிரீடத்தை வச்சு அந்த முள்ளு மேல கொம்பு எடுத்து தலையில அடிக்கிறாங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்? அந்த முள்ளு என்ன செஞ்சிருச்சு? அவருடைய மண்டைய துவாரம் விட்டு உள்ள நுழைஞ்சிருச்சு. நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரணமான முள்ளு கிடையாது. ஆணிய போல ஷார்ப்பா இருக்கக்கூடிய முள்ளு. அவருடைய தலை மண்டை ஓட்ட துவாரம் விடுகிற அளவுக்கு அது அவ்வளவு ஒரு ஷார்ப். வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், அந்த முள்ளுடைய பாதிப்பு இயேசு கிறிஸ்துடைய 2 கண்கள்ல ஒரு கண்ணு மூடுகிற அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சான். திறக்க முடியாத படிக்கு ஒரு கண்ணையும் பாதிச்சிருச்சான். கருமையான கர்த்தருடைய ஜனமே, அப்போ உனக்காக எனக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன மாறினாரு? சாபம். நம்முடைய சாபத்தில் அவர் உறிஞ்சிட்டார். நம்முடைய வாழ்க்கையில எப்ப நம்ம சாபத்துக்கு விடுதலை பெறோம் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எப்போ ஞானஸ்தானத்தின் மூலமா ரட்சிப்பை பெறுகிறோமோ அப்போ நமக்கு கர்த்தர் என்ன பண்றாரு? சாபத்திலிருந்து முழுமையான விடுதலை கொடுக்கிறார். நிறைய பேர் சொல்றாங்க, உங்க வாழ்க்கையில முன்னோர் சாபக்கட்டு, பூர்வ ஜென்ம சாபக்கட்டு, அவங்க அப்பா சாபக்கட்டு, உங்க அம்மா சாபக்கட்டு, அதுல உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் எப்போது ஞானஸ்தானத்தின் மூலமா வழி நடத்தப்படுகிறோமோ அப்போது அந்த சாப கட்டுகளை கர்த்தர் நமக்கு என்ன செய்யறாரு? விடுவிக்கிறார். உன்னை அதுல விடுவிச்சுட்டார், காப்பாத்திட்டார். திரும்ப என்ன பண்ண வேண்டியதில்லை, முன்னோர் சாபக்கட்டு, தாத்தாவுடைய சாபக்கட்டு, பாட்டியுடைய சாபக்கட்டுன்னு சொல்ல வேண்டியதில்லை. கர்த்தர் சாபக்கட்டுகள் என்ன செஞ்சுட்டார்? நம்மளை வெளியே வர வச்சிட்டார். கைதுக்கு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா ஒன்று உங்களுக்கு சொல்லப்படும், சாபக்கட்டுகள் வெளியே வந்தோம். இது நிறைய விசுவாசிகள் சாபத்தில் இருக்கிறாங்க. அது எப்படி அந்த சாபம் வருது? எதனால அந்த சாபம் வருது? ரட்சிக்கப்பட்டிருந்தோம், சில பேருடைய வாழ்க்கையில சாபம் வேலை செய்யுது, சாபம் கிரியை செய்யுது. எப்படி அந்த சாபம் கிரியை செய்யுது? நீதிமொழிகள் புஸ்தகம் அதனுடைய 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் கண்டித்துக் கொள்ளுங்க. 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீதிமொழிகள் 26. அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலும், தகைவிலான் குருவி பறந்து போவது போலும் காரணமில்லாமல் இட்ட சாபம் தங்காது. கவனிச்சீங்களா? காலவேளையில ஒரு விசுவாசிய இன்னொருத்தருடைய பொருளை நீ அபகரிச்சனா, அவன் உன்னை வயது சாபப்பட்டானா, அது பழிக்குமா பழிக்காதா? பழிக்கும். நான் சர்ச்சுக்கு போறேன், நீ என்ன சாப்பிட்டாலும் என் மேல பழிக்காது, நான் ஆண்டுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு நீ அவனுக்கு துரோகம் பண்ணா ஏன் பழிக்காது? அவனுக்கு நீ விரோதம் பண்ணா ஏன் பழிக்காது? அவனுடைய எல்லையில நீயும் போய் கல்ல வைக்கிற, அவன் வீட்டுல நீ ஏன் போய் கைய வைக்கிற, அவன் மரத்துல நீ ஏன் போய் ஏறுற, உரிமை கொண்டாடுற, அவன் பணத்தை நீ ஏன் உரிமை கொண்டாடுற, சொத்து என்னது சொல்லி நீ அவங்க பிரச்சனையை உண்டு பண்ற, உனதுன்னு உனக்கு தெரியுமே. அப்ப நீ அநியாயமா அவன் அபகரிக்கும் போது அவன் சாபம் விட்டானா கட்டாயம் அது பழிக்கும். அவன் விசுவாசி எதனால சாபத்தை தேடிக்கிறான்? கர்த்தருக்கு சோதரம். வசனம் சொல்றது காரணம் இல்லாம சாபம் தான் தங்காது. சில பேர் தான் சொல்றாங்க, நான் ஆண்டுக்குள்ள வந்துட்டேன், ரட்சிக்கப்பட்டேன், நீ என்ன சாப்பிட்டாலும் என் வாழ்க்கை என்ன செய்யாது? பழிக்காது. உண்மைதான், 100க்கு 100 உண்மைதான். என்ன சாப்பிட்டாலும் என்ன செய்யாது? பழிக்காது. ஆனால் காரணம் இல்லாமல் விட்ட சாபம் தங்காதுன்னா காரணத்தோடு விட்ட சாபம் கட்டாயமா தங்கும். அல்லேலூயா. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள், அவர்கள் அறிவை வெறுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சத்தம கைதி அலையிலே சொல்லுங்களேன். கர்த்தர் வசனத்தை நான் பார்க்கும்போது எப்படி 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து இருக்கிறதை எவ்வளவாய் பார்த்தீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். போதும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் கவனிக்கிறீங்களா? வசனம் நமக்கு என்ன சொல்லுது? சபை கூடி வருகிறது என்ன செய்யக்கூடாது? விட்டு விடக்கூடாது. நல்லா கவனிக்கிறீங்களா? வசனம் நம்ம கத்துக் கொடுக்குற வார்த்தை என்ன? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையா நீ அதை விடக்கூடாது. நல்லா கவனிக்கணும். பாஸ்டர் சொல்லல, நான் என் சொந்த கற்பனையில சொல்ல, ஜோடிச்சு சொல்லல. அது நன்றாக தெரிந்து கொள்ளுங்க.
வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவர் ஒரு அலையிலேயே சொல்லுங்க. சபை கூடி வருகிறது நீ விட்டு விட்டால் 27 வசனம் சொல்லுகிறது நியாய தீர்ப்பு மேல் வரும். 27 வசனம் படிங்க. நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்குதலும் போதும். அப்ப என்ன அர்த்தம்? நீ ஞாயிறு ஆராதனை ஒரு நாள் நீ மிஸ் பண்ணாலும் நியாய தீர்ப்பு யார் மேல் வருமா? சொல்லுங்க. என் மேல் வரும். நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைய நான் மிஸ் பண்ணா நியாய தீர்ப்பு யார் மேல வரும்? ஒவ்வொருத்தருமே சொல்லுங்க, யார் மேல வரும்? வசனம் சொல்லுகிறது. கைதிகள் அலையிலே சொல்லுங்க, நியாய தீர்ப்பு என் மேல் வரும். பழைய ஏற்பாட்டு பிரமாணம் என்ன சொல்லி கொடுக்க தெரியுமா? வசனத்தை நம்ம பயப்படணுமா இல்லையா? கவனிக்கணும். பழைய ஏற்பாட்டு பிரமாணம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, 2 இடத்துல நேரம் இல்லாதனால சுருக்கமா போயிட்டு இருக்கிறேன். ஏற்கனவே லேட் ஆயிடுச்சுன்றதுனால நான் செய்தி சுருக்கமா பார்க்க விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டு பிரமாணத்துல முதல்ல என்ன பண்றாங்க, ஒரு ஆளை கர்த்தருக்கு சொந்தம் வாயினால சபிக்கிறாங்க. யார சபிக்கிறாங்க? ஓய்வு நாள்ல, அதாவது சபை கூடி வருகிறது அவன் வரணுமா. அந்த நபர் வரலன்னா மூப்பர்கள்லாம் சேர்ந்து மக்கள்லாம் சேர்ந்து அவன் என்ன பண்றாங்க, பிரஜைகள்லாம் சேர்ந்து அவனை சபிக்கிறாங்க. நீ ஆராதனைக்கு வரலையே, நீ சபிக்கப்பட்டவன் சொல்லி பழைய ஏற்பாட்டு பிரமாணத்துல சொல்லப்பட்டிருக்குது. அது மீறி அவன் வரலன்னு சொன்னா பிரமாணத்தின்படி அவனை கல்லால் அடிச்சு கற்குவில் ஆக்குறாங்க. அப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வேதத்துல கர்த்தர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. நாம் அந்த சாபத்துக்குள்ள ஆகலாமா? பிரமாணத்தை நம்ம கீழ்ப்படிய வேண்டியதாச்சே. ஒரு வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மை போஷிக்கிறாரே, ஒரு வாரம் முழுவதும் வேலைக்கு போட்டு உடம்புல நல்ல தெம்பு பலத்தை ஆரோக்கியத்தை கொடுக்கிறாரு. ஆனால் ஒரு நாள் கர்த்தருக்கு நம்ம என்ன செய்யல, ஒதுக்கலையே. என்னன்னு கேட்ட நம்ம என்ன செய்யறோம்? என்ன சொல்றோம்? ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம வேதத்துல பார்க்கும்போது எதெல்லாம் சாபம் என்று சொல்லி பார்ப்போமானால் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். புக் ஆஃப் மேத்யூ சாப்டர் 25 வெர்சஸ் 41. அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே என்னை விட்டு பிசாசுக்காகவும் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். யாரை பார்த்தாலும் சபிக்கப்பட்டவர்கள் சொன்னாரு. ஒருத்தன் வியாதியா இருந்தா நீ அவனை போய் பார்க்கணுமா. நீ கேள்விப்பட்டுட்ட, உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டுட்ட, என்ன பண்ணணுமா? அவனை போய் விசாரிக்கணுமா. வசனம் நமக்கு சொல்லுது, ஒருத்தன் வியாதியா இருந்து நீ விசாரிக்காம போனா ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு? சபிக்கப்பட்டவர்களே. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள். அப்ப ஆண்டவர் வேணும்னு ஒரு ஆள் என்ன பண்றாரு? கர்த்தருக்கு சோதரர் அனுப்பி விடுறாரு. அவன் பிச்சை எடுக்கிறதுக்கு வீட்டுக்கு வரான். நமக்கு தெரியும் உண்மையா பிச்சை எடுக்கிறவங்க யாரும் தெரியும். சில குடிகாரங்க பிச்சை எடுப்பாங்க, வேஷம் மாதிரி பிச்சை எடுப்பாங்க. அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ அவங்களுக்கு நம்ம முகம் பண்ணக்கூடாது. கர்த்தருக்கு சோதரம். ஒருத்தர் ரோட்ல துணி இல்லாம குளிர்ல இருக்கிறான், மழையில. நீங்க அந்த வழியா பைக்ல போறீங்க. அப்போ அவன் நட்டுங்கிட்டு இருக்கிறான், உன் கண்கள் காணுது. அப்போ உன் உள்ளத்துல ஒரு உணர்வு, ஐயோ நமக்கு ஒரு பெட்ஷீட் கொடுத்தா என்ன செய்வான்? அந்த குளிர்ல வீடுதான் இல்லை, அட்லீஸ்ட் அந்த குளிருக்கு அவனுக்கு இடமா இருக்குமேனு உன் உள்ளத்துல ஆண்டவர் உணர்த்துற. அதை பார்த்து என்ன பண்ற? எங்க நம்ம திரும்பி வருது, நம்ம நினைச்சிட்டா என்ன செய்யற? நீ அந்த இடத்த விட்டு போற. அதெல்லாம் வசனம் சொல்லுகிறது. பசியா இருந்தேன் எனக்கு உணவு கொடுத்தியா? தாகமா இருந்தேன் தாகத்தை தீர்த்தியா? வியாதியா இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தியா? சபிக்கப்பட்டவர்களே சொல்லி மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. அல்லேலூயா. எவ்வளவு ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம் பார்த்தீங்களா தேவ ஜனமே. இதுல நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? சபைக்கு வரமே, ஆராதனை முடிஞ்சதுமே விட்டேன் சூட்டுட்டு குடுக்குடு செஞ்சிடறோம், வீட்டுக்கு ஓடிடுறோம். ஒருத்தர் நமக்கு விசாரிக்கிற பழக்கம் உண்டா? அன்பு கொடுக்குற பழக்கம் உண்டா? கை கொடுக்க வேணாம், தூரமா நின்னா பிரதர் நல்லா இருக்கிறீங்களா, எப்படி இருக்கு உடம்பு வர, சிஸ்டர் பரவாயில்ல நல்லா இருக்கீங்களா, அது விசாரிக்கிற அன்பு இருக்கா நம்ம கிட்ட? நம்ம வீட்டுல எந்த கூட்டம் வச்சாலும், எந்த விசேஷம் வச்சாலும், எந்த நல்லது கேட்ட வச்சாலும் சர்ச் மக்கள் வரணும். ஆனா சர்ச் மக்களுடைய வீட்டுல ஏதாவது வச்சா நம்ம என்ன பண்ண மாட்டோம், போக மாட்டோமே. கர்த்தருக்கு சகோதரன், எங்க உன் சகோதரி ஸ்நேகம்? அல்லேலூயா. அடுத்து மல்கியா 3ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் படிக்கும். மல்கியா 3:9. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். கர்த்தருக்கு சகோதரன், அப்ப முதல்ல சாபத்தை எதுல கூறுறாரு ஆண்டவர்? சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சாபத்தை எதுல பார்த்தோம்? சாபத்தின் அடையாளம் முள்ளு. அதுக்கப்புறம் நம்முடைய சாபத்தில் ஆண்டவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டாரு. கர்த்தருக்கு சகோதரம் முதல் சாபம் யாரு?
வியாதிப்பட்டதை நம்ம விசாரிக்காம போனா அது என்னது? சாபம். அப்ப கர்த்தருடைய நாள்ல நம்ம ஆலயத்துக்கு வராம போனா 2 தண்டனை கொடுக்குறாரு. ஒண்ணு நியாய தீர்ப்பு, 2வது சாபம்ன்றார். 3வதாக கர்த்தர் என்ன சொல்றாரு? மல்கியா 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல சபிக்கப்பட்டவர்களே, அப்புறமா ஜனத்தாகியாகி நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? வஞ்சித்தீர்கள். கைதிக்கு அழியிலே சொல்லுங்க. ஜனத்தாராகி நீங்கள் என்னை வஞ்சித்தீர்கள். வஞ்சித்தீர்கள் என்ன அர்த்தம்? ஏமாத்துனீங்கன்னு அர்த்தம். சொல்லுங்க, நாம எதுல ஏமாத்துறோம் ஆண்டவரை? சகோதரிகள் சொல்லுங்க, நாம எதுல ஆண்டவரை ஏமாத்துறோம்? நீங்க பைபிள் பார்த்து சொல்றீங்களே, சரி 10ஆம் வசனத்தை படிங்க. 3:10. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பல கனிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுவேன்? வர்ஷிக்க மாட்டேனோ. அப்போ ஆண்டவர் என்ன சொல்ற? நம்ம என்ன பண்றோமா? ஆண்டவர் கேட்கிறோமா? ஆண்டவர் எந்த விஷயத்தை நான் உங்களை ஏமாத்துறேன், எதுல ஆண்டவர் உங்களை ஏமாத்துறேன்னு சொல்லும் போது கர்த்தர் 10ஆம் வசனத்துல சொல்றாரு, தசம பாகத்தை நீ வஞ்சித்து வச்சிருக்கிற. அல்லேலூயா. நீ ஏமாத்தி வச்சிருக்கிற. அது யாருக்கு சேர வேண்டியது? கர்த்தருக்கு சேர வேண்டியது. அது ஆலயத்துக்கு வர வேண்டியது. அது நீ எங்க வச்சிருக்கிற? உனக்குள்ள வச்சிருக்கிற, மறைச்சு வச்சிருக்கிற. அதனால அந்த 8ஆம் வசனத்துல நான் அல்ல, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சபிக்கப்பட்டவர்களே, ஜனத்தாராகி நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? வஞ்சித்தீர்கள். கைதிகுர் அலையிலே சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த நாளில வேளையில அருமையான கர்த்தருடைய ஜனமே, இந்த சாபத்து நம்ம வெளியே வரணும். இதெல்லாம் ஒரு முள்ளு. இதெல்லாம் இன்னைக்கு நமக்குள்ள மறைஞ்சுன்னு இருக்குது. நம்ம தானே நம்ம விசாரிக்கிறோமா? இல்ல அந்த முள்ளின் ஒன்று விட்டு பிடிக்கி போடணும். நம்ம தசமபாகத்தில் உண்மையா இருக்கிறோமா? நம்ம உண்மை இல்லாதபடிக்கு நமக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைன்னு சொல்லிட்டு பிசாசானவன் நம்ம என்ன பண்றான்? என் நிலைமை, என்னுடைய தேவை, என்னுடைய சந்தர்ப்பம், என்னுடைய சூழ்நிலைன்னு சொல்லி நம்மளை மிகைப்படுத்த வைக்கிறான். அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளை என்ன பண்றான்? அன்னைக்குதான் விருந்தாளிக்கு யாராவது வந்துடுறாங்க, அன்னைக்குதான் நமக்கு சுகம் வேணும், அது வேற ஏதாவது ஒரு தடை, அது மாதிரி நமக்கு சில காரியத்தை ஏற்படுத்திடுறான். ஆண்டவர் அலையிலேயே சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருக்கு சோதனம். வசனம் நமக்கு சொல்லுகிறது, இந்த முள் ஒன்னிலிருந்து பிடுங்கப்படணும். இதெல்லாம் சாத்தான் கூட்டுகிற முள். இது சாத்தான் கூட்டுற முள்ளு உன் வாழ்க்கையில என்ன செய்யக்கூடாது? போராடக்கூடாது. சாத்தானுடைய முள்ளுக்கு நீ இடம் கொடுக்காத. கர்த்தருக்கு சோதனம். பவுலுடைய வாழ்க்கையில சில காலம் போராடிச்சு, அதுக்கப்புறம் கர்த்தரை நிரந்தரமா எடுத்து போட்டாரு. உன் வாழ்க்கையில போராடி கொடுக்கிற சாத்தானுடைய முள்ளுக்கு ஒண்ணு நீ எடுத்து போடணும், இல்ல ஆண்டவர் எடுக்கிறதுக்கு நீ இடம் கொடுக்கணும். கைத்துக்குற அலையிலேயே சொல்லுங்க. ஆண்டவர் எடுக்கும்போது எப்படி எடுப்பார் தெரியுமா? ஆண்டவர் ரண வைத்தியர். எல்லாம் வைத்தியம் பண்ற மாதிரி பார்க்க மாட்டார். ரண வைத்தியர், ஆபரேஷன் பண்றவருக்கு அர்த்தம். வைத்தியனுக்கும் ரண வைத்தியனுக்கும் வித்தியாசம் உண்டு. வைத்தியன்னா ஒரு பொதுவான மருத்துவர். ரண வைத்தியர்னா ஆபரேஷன் டாக்டர்னு அர்த்தம். ஆங்கிலத்துல சர்ஜன் டாக்டர்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ரண வைத்தியர் என்ன பண்ணுவாரு? கத்திற்கு சோதர சீல் கொத்துச்சுன்னு என்ன செய்ய கத்தி எடுத்துறாரு கையில. அப்படியே ஒரு கோடு போட்டு அந்த சீல் எல்லாம் பிதுக்கி வெளியே எடுத்து, ஆமென் அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எப்ப என்ன செய்யறாரு? கையில் எடுக்க வேண்டியது எப்ப எடுக்கிறாரு? அது முத்தம் போது. ஆமென். இந்த கால வேளையில நீங்களும் நானும் அருமையான கர்த்தருடைய ஜனமே, அது சின்னதா இருக்கும் போது நமக்கு எடுத்துடணும். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வரும்போது நம்ம அசத்தியா இருக்கக்கூடாது. யாருக்கோ பிரசங்கம், ஆண்டவர் யாருக்கோ பேசுறாருன்னு சொல்லி நாமே நம்முடைய இதயத்தை நினைச்சக்கூடாது, திருப்திப்படுத்த கூடாது. அல்லது ஒரு குறிப்பிட்ட நபரை தான் இன்னைக்கு பாஸ்டர் என்ன பண்றாரு? தாக்கி பேசுறாரு, அல்லது என்னதான் என்ன பண்றாரு? மடக்கி பேசுறாரு அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. கர்த்தருடைய வசனம். ஆண்டவர் அலையிலே சொல்லுங்க, கர்த்தருடைய வசனம் யாரு ஒரு தனிப்பட்ட நபருக்கு மாத்திரம் இல்ல, எல்லாருக்கும் போய் சேரக்கூடியதான் கர்த்தருடைய வார்த்தை. கைதுகள் அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். மார்க்கு 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வரியத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலவற்று போகிறார்கள். சரி, இந்த 18ஆம் வசனத்துல சொல்லப்பட்ட சம்பவம் என்ன? மார்க் 4ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் கவனிக்கிறீங்களா? கவனிக்க தம்பி, அதுக்கு சொல்றேன். மார்க் 4ஆம் அதிகாரத்துல ஒரு விதைக்கிறவன் 4 இடத்துல என்ன பண்றான்? விதைக்க புறப்படுறான். முதலாவது வழி அருகே விதைக்கிறான், 2வது முள்ளுள்ள இடம், 3வது கற்பாறை, 4வது நல்ல நிலம். இப்ப நாம பார்க்கக்கூடிய ஒரு இடம் என்னது? முள்ளுள்ள இடம். முள்ளுள்ள இடத்துல விதைக்கும் போது அந்த பயிராகுது. ஆனா பயிரை என்ன செஞ்சிருது? முள்ளு
அமைக்கிடுது, அழுத்திடுது. அந்த பயிர் வளராதபடிக்கு இந்த முள்ளு என்ன செஞ்சிருது, சுத்தி நெருக்கிடுது, அல்லது அப்படியே அமுழ்த்திடுது. அது வளராதபடிக்கு அதை அப்படியே போட்டு அமுழ்த்திடுது. அப்ப அதுதான் இந்த 18ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அவங்க யாரா? வசனத்தை கேட்கறவங்களாம். நல்லா கவனிங்க. சபையில வரும்போது பிரசங்கத்தை கேட்கும் போது அவங்க என்ன செஞ்சுடுவாங்களாம், பலூன் மாதிரி பெருசாயிடுவாங்களாம். அல்லேலூயா. நல்ல இன்னைக்கு ஆண்டவர் நல்ல ஒரு வார்த்தை கொடுத்தார், வசனத்தை கொடுத்தார். இனிமே நம்ம இப்படித்தான் இருக்கணும், இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் தொடக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்ல பலூன் மாதிரி வீகிறோம். ஆனா வீட்டுக்கு போனதுமே ஒரே ஒரு முள்ளு குத்தம் என்ன செஞ்சிருந்தேன், எல்லாம் இறங்கிடுது. அவர் தான் பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்ணார், அவர் வாரம் தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. என்ன தலைப்பு? வாரம் ஒரு நல்ல தலைப்பு இருப்போம், நல்லதா இருக்கும் கேட்கும் போது, சபையில கேட்கும் போது நல்லதா இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்றது இல்ல, கடைபிடிக்கிறது இல்ல. கைதுக்கிற அலையிலேயே சொல்லுங்க. பாத்தீங்களா, அங்கே ஒரு முள்ளு குத்துது பாருங்க. குத்துனதுமே எல்லாம் அப்படியே இறங்கி போயிடுச்சு. அப்ப இவங்க யாரு? வசனத்தை கேட்டும் இவங்க மேலும் வளர முடியாதவர்கள். சபையில வந்தா இவர் தான் சூப்பர் மேன். அல்லேலூயா. வெளியே போனா இவர் தான் பாவ மனுஷன், சின் மேன். கர்த்தருக்கு சோதர், பாவ மனிதன். அப்ப அவர் என்ன சொல்றான், உள்ள வந்தா நான் கரெக்டா இருக்கிறேன், என்ன குறித்து கர்த்தர் பேசுற மாதிரி இருக்குது, என் தப்ப குறித்து தப்பிரத்தை வந்து உணர்த்துற மாதிரி இருக்குதுன்னு சொல்றான். ஆனா வெளியே போனது என்ன செஞ்சிடறான், கர்த்தருக்கு சோதர் குடியில இறங்கிறான். அதுக்கப்புறம் உலக ஸ்நேகம், உலக நண்பர்களோடு கூட என்ன செஞ்சிடறான். கைது ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சண்டே ஸ்கூல் படிக்கும் போது நல்லா கவனிக்கிறீங்களா, எங்களுடைய சண்டே ஸ்கூல் டீச்சர் எனக்கு ஒரு கதை சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பன்னிக்குட்டியும் ஒரு ஆட்டுக்குட்டி ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. இந்த பன்னிக்குட்டியும் ஆட்டுக்குட்டியும் சேர்ந்து என்ன செஞ்சுது, எல்லா இடத்துல விளையாடி சுற்றி வந்துட்டு கடைசியில நல்ல வெயில் நேரமா பார்த்து, கரங்களை உயர்த்தி அலையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த பன்னிக்குட்டி என்ன பண்ணிடுச்சு, நல்ல வெயில் நேரத்துக்கு அது எதமா இருக்கிறதுனால அங்க இருக்கிற ஒரு சேரில் என்ன பண்ணிடுச்சா, விழுந்து அப்படியே பரல ஆரம்பிச்சுதான். இந்த சேற்றில் விழுந்து அந்த பன்னிக்குட்டியை பார்த்ததுமே ஆட்டுக்குட்டி என்ன பண்ணிச்சான், பன்னிக்குட்டி கூப்பிடுது, வா நீ வந்து சேத்துல என்ன செய்யுது பரலு அப்படின் போது ஆட்டுக்குட்டி சொல்லிச்சா, உன் சகவாசமே எனக்கு வாணும், எனக்கெல்லாம் இது வந்து பழக்கம் கிடையாது, நான் வந்து என்ன பண்ண முடியாது, சேத்துல எல்லாம் நான் வந்து உன்ன மாதிரி உருண்டு பேரலாம் முடியாது. அல்லேலூயா. அப்ப கவனிக்கிறீங்களா, இந்த ஆட்டுக்குட்டி நம்ம கிராமத்து பாசல சொன்னா பன்னிக்குட்டியா கூட சேரல. அல்லேலூயா. அது ஆட்டுக்குட்டியாவே இருக்குது. நம்ம கர்த்தருக்குள்ள வந்துட்டோம், ஞானஸ்நானம் எடுத்துட்டோம் இல்லையா. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் தேவாட்டுக்குட்டின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய பிள்ளைகள் நாம். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அப்ப உலகம் இருக்கிற சேர்ல நம்ம கரப்படலாமா? நம்ம வேறு பிடிப்பு நல்லவா இருக்கணும். உலகத்தார எப்படி இருப்பான், மூக்குத்தி இருப்பான், கமல் போட்டு இருப்பான், ஜிமிக்கு போட்டு இருப்பான், காலில் கொலுசு போட்டு இருப்பான், கையில ஒரு வளையல் மாட்டி இருப்பான், கழுத்துல ஒரு கயிறு கட்டி வச்சிருப்பான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அவன் கூட நம்ம பழகினா நம்ம கூட என்ன செஞ்சிருவான், அது மாதிரி இருக்கும். சொல்லுங்க, நீ பன்னிக்குட்டியா ஆட்டுக்குட்டியா? நான் கூட சொல்லல. அல்லேலூயா. உலகத்தான போல நம்ம இருப்போம்னா நமக்கும் அவனுக்கு என்ன வித்தியாசம்? நாம சர்ச்சுக்கு வரோம், வரல. ஆனா அவன் கூட பழகும் போது நம்மளுடைய நல்லடக்கை தான் அவன் பார்க்கணும். அப்ப கவனிங்க, நம்ம இதெல்லாம் மாட்டிட்டு நம்ம சர்ச்சில் வந்து உட்காரும்போது நல்ல பிள்ளையும் ஒன்னால என்ன செஞ்சிருவான், அவன் என்ன பண்ணுவான், உன்ன மாதிரி கம்மல் போறது, ஜிமிக்கு போறது, கொலுசு போடுறது, வளையல் போடுறது. யாரும் சொல்றாங்க, நிறைய பையன் பாருங்க அப்படி இருக்கிற. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம சபையில அப்படி இல்லை. அந்த மாதிரி பிள்ளைங்க நம்ம சபையில ஆண்டவர் வந்து நல்ல குணம் கொடுத்த பிள்ளைகளுக்காக கரங்களை உயர்த்தி சோதனை பண்ணுவோம். சோதனம் சோதனம் சோதனம். நம்ம யாருக்கும் இடர்லாம் இருக்கக்கூடாது. நம்மளை பார்த்து இன்னொருத்த கெட்ட வழியில போக கூடாது. நல்ல கவனிச்சிங்க. ஒண்ணு நம்ம திருந்தாத கேசுன்னா நம்மளோட முடிஞ்சிடும். ஆனா நான் மத்தவனுக்கு என்ன செஞ்சிட கூடாது, இடர்ல இருக்கக்கூடாது. அவன் பாத்தீங்களா, தலையில வந்து ஏறு விழுந்த மாதிரி முடிவு விட்டு வந்திருக்கிறான். அப்ப நான் முடிவு விட்டு வந்தவங்க என்ன கேட்கறீங்க, அவன் கமல் போட்டு வந்துக்கிறான், அடுத்த வாரம் நான் ஜிமிக்கு மாட்டுன்னு வருவேன். அல்லேலூயா. அவன் கழுத்துல செயின் போட்டு வந்துக்கிறான், அடுத்த வாரம் நான் ஆரத்தை மாட்டுன்னு வருவேன். ஏன் நான் தம்ப விட்டு வரக்கூடாதா? அவன் மாட்டிட்டு வரானே. அல்லேலூயா. அவன் ஃபேண்டை போட்டு வரான், பாவாடை மாதிரி தொலைன்னு மாட்டிட்டு வரான். அப்ப நான் ஏன் மாட்டிட்டு வரக்கூடாது? இப்படி கேட்கறாங்க. அப்ப என்ன ஆயிடுது, உன்னை பேஸ் பண்ணித்தான் அவன் இன்னொருத்த என்ன செய்யறான், என்ன கேட்க வேண்டியது. அப்ப உன்னால உனக்கு இடர் இல்லை. கைது அலையிலே சொல்லுங்க. எத்தனை தெருவில் இருக்கிற சகோதரிமார்கள் பாக்குறேன், கையில நிறைய பெயிண்ட் வச்சு வச்சிருக்காங்க, டிசைன் டிசைனா கோலம் போட்டு வச்சிருக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்,
உன்னை பார்த்து பக்கத்துல இருக்கிற பிள்ளை என்ன செய்யும், அது என்ன பண்ண கையில கோலமாவெல்லாம் போட்டு வச்சிருக்கோம், அதெல்லாம் சுட்டு வச்சிருக்கோம், என்ன பண்ணி வச்சிருக்குது. சில விசுவாசி பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒயிட் ட்ரெஸ்ல வரும், பண்ண பார்த்தா இருக்கிற மொத்த மையம் போட்டு தேய்ச்சி கீச்சு கண்ணுக்கு இருந்து பார்க்க பயங்கரமா இருக்கிறாங்க. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். யாரும் மனசு வருத்தப்படுறதுக்காக சொல்ல, நம்ம எங்க வந்துட்டோம், கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு வந்துட்டோம், கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கணும். அப்ப உலகத்தாருக்கும் நமக்கு என்ன இருக்கணும், வித்தியாசம் இருக்கணும். அவனோட நீ ஒத்து போக கூடாது, நீ வேறு பிரிக்கப்பட்டவன். அல்லேலூயா. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்பதை அறியீர்களா? கைதிகுர் அலையிலே சொல்லுங்க. ஒருவன் உலகத்துக்கு சிநேகிதனா இருப்பான், ஆனால் அவன் தேவனுக்கு என்னவா இருக்கிறான், பகஞ்சனா இருக்கிறான். நன்றாக அறிந்து கொள்ளுங்க அருமையான கர்த்தருடைய ஜனமே. வசனம் நமக்கு தான் கற்றுக் கொடுக்கிறது. அப்ப இந்த மார்க் 4:18 பார்க்கிறோம், உலக கவலையா. கர்த்தருடைய ஜனமே, ஆலயத்துக்கு வந்திருக்கிற உனக்குள்ள என்ன இருக்கக்கூடாது சொல்லு பார்க்கலாம், உலக கவலை இருக்கக்கூடாது. இந்த உலக கவலை என்ன செய்யும், சிலிண்டர் காசு கட்டணும், வாடகை கட்டணும், பெட்ரோலுக்கு பைக்கு பெட்ரோல் போடணும், வீட்டு வாடகை கட்டணும், இந்த கட்டணும் இந்த கட்டணும்னு சொல்லிட்டு இந்த கவலையே தினமும் புலம்பல் பாடிட்டே இருப்பாங்களாம். நிறைய தேவை இருக்குது, அந்த தேவை இருக்கு. அப்ப அவங்களால என்ன பண்ண முடியல, ஜெபிக்க முடியல, வசனத்தை அவங்களால தியானிக்க முடியல, அவங்க கர்த்தருக்குள்ள வளர முடியல. காரணம் இந்த உலக கவலை அவங்கள போட்டு அப்படியே அழுத்திடுது. அந்த அந்த பயிர் வளர முடியாத படிக்க கைதுகுர் அலையிலே சொல்லுங்க. அந்த பயிர் தான் நீங்கள் தான். ஆமென். அடுத்து 2வது வார்த்தை என்ன சொல்லுது, ஐஸ்வர்யத்தின் மயக்கம். முதலாவது உலக கவலை, 2வது ஐஸ்வர்யத்தின் மயக்கம். இந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கம் என்ன பண்ணுது, பிரசவத்தை கவனிக்கிறீங்களா? ஒரு முறை 2 முறை நாங்க பிரசவத்தை கவனிங்கன்னு சொன்னா வேற யாரும் இல்லை, நீ இந்த குசு குசுன்னு பேசுற போலதான் சொல்றேன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கீங்க, ரைட், அண்டர்ஸ்டாண்ட். அப்ப இந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கம் நம்மளை என்ன பண்ணுது, பணத்தை நிறைய பணம் இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இது எப்படி ரொட்டேஷன் பண்ணலாம், இது எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், இது எப்படி வட்டியை நம்ம வாங்கலாம், இது எப்படி நம்ம ஸ்பீட் வட்டி விடலாம், இது எப்படி நம்ம பெருக பண்ணலாம், இது இன்னும் எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம், இது எப்படி டெவலப் பண்ணலாம், இதுதான் அவங்களுடைய எண்ணம். அந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கம் அவங்களை என்ன செஞ்சிருது, முதல்ல அவங்க சாதாரணமா இருக்கும்போது ஒருத்தரத்து பார்க்கும்போது சோத்திரம் பிரதர், சோத்திர சிஸ்டர் அப்படி போயிடுச்சு. இப்ப அவங்க எல்லாத்தையும் நல்லா ஜம்முன்னு எல்லாத்தையும் மாட்டிட்டு இருக்கிறார். ஆளு ஒரு கெத்தாயிட்டார். அதனால எதிரில் அவன் எதிரில் இருக்கிற விசுவாசி சோத்திரம் சொன்னான், ஆம்பா அகாம்பா அல்லேலூயா, அகாம்பா ஆணவம் பாலானே செஞ்சிடும். ஒரு நாளே ஆண்டு அடைக்கிடுவார். கைதுகுர் அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். முன்னாடி ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருந்த, இப்ப எங்க இருந்தது ஆம்பா அகாம்பா. தேவஜனமே, இந்த காலை ஆராதனையில ஐஸ்வர்யத்தின் மயக்கம் ஒரு மனுஷனுடைய கண்ணை இருளாக்கிடுது. அவனை வளர முடியாதபடிக்கு அவனுடைய கவனம் எல்லாம் எது மேலதான் இருக்குது, அவன் சேர்த்து வச்சுக்கிற சொத்து பொருள் பணம் அது மேலதான். பீரோ போட்டு வந்தோமா இன்னும் தெரியலையே, சர்ச்சுக்கு வந்துருக்கிறோமே, எவன் என்ன படிக்க போறானோ தெரியலையே, பைக் எடுத்துட்டு போயிடுவானா, ஸ்கூட்டர் எடுத்துட்டு போயிடுவானா, வீட்டுக்குள்ள பூந்துடுவானா, கூட்ட போட்டோமா, ஆள் உடம்பு தான் இங்க இருக்குது. ஆனா என்ன நடக்குது, ஞாயிற்றுக்கிழமை காலைல ஆராதனை வரும்போது வீட்டுல கறி குழம்பு செஞ்சு வச்சுட்டு வந்தோமே, தட்டை போட்டு மூணுமா செஞ்சுமா அப்படின்ற மாதிரி இந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கம் என்ன பண்ணுது, உடம்பு தான் இருக்கு, தவிர கவனம் எல்லாம் அங்கதான் ஓடிட்டு இருக்கு. கைதுகுர் அலையிலே சொல்லுங்க. அடுத்த 3வது விஷயத்தை நம்ம போக போறோம். வாசிங்க. 3வது விஷயம் என்னது, இச்சை. ஃபர்ஸ்ட் என்ன, உலக கவலை, 2வது ஐஸ்வர்யத்தின் மயக்கம், 3வது இச்சை. இந்த இச்சை என்ன பண்ணுது, ஒரு மனுஷனை வளர விடாதபடிக்கு அப்படியே அமுழ்த்து இச்சை. கர்த்தருக்கு சோதனம். கொஞ்சம் கொஞ்சமா இந்த டிபி நோய் மாதிரி இந்த இச்சை உள்ளுக்குள்ளேயே மறைஞ்சிருக்கும். கர்த்தருக்கு சோதனம். அப்போஸ்தலன் பவுல் சொல்லுவாரு, வேகிறதை பார்க்கலும் விவாகம் பண்ணுவது நலம். சில பேர் சொல்லுவாங்க கல்யாணம் பண்ண, அல்லேலூயா, ஆனா உள்ள அவனுக்குள்ள ஆசை இருக்கும். தட்டில் சோறு போடும்போது வானான்னுவாங்க, ஆனா போட சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி சில டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பர்சன். அப்படிதான் சில பேர் கல்யாணம் ஆகணும். ஆனா அவங்களுக்கு மாப்பிள்ளன்னு பார்த்துட்டீங்கன்னா, பொண்ணுன்னு பார்த்துட்டீங்கன்னா, கல்யாணம் பண்ண முதல் நாள் அவங்கள தான் இருப்பாங்க. அல்லேலூயா. சில பேருடைய இருதயத்தில் அந்த இச்சை இருந்துட்டு, தேவ ஜனமே, இனி உங்க வாழ்க்கையில அந்த இச்சை நீ வெளியே வரணும். அது ஒரு முள்ளு. அது நீ கொஞ்சம் கொஞ்சமா இடம் கொடுக்கும் போது, நீ ஒரு சின்ன காரியத்துக்கு இடம் கொடுப்ப, அது பெருசாயிட்டு இருக்கும். வேதத்துல வசனம் சொல்லுகிறது, ஸ்திரியை தொடாது இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது. பெரிய உலகத்தார் ஒரு வார்த்தை சொல்ல தெரியுமா, தொட்ட நீ கெட்ட. அல்லேலூயா. அதனால ஸ்திரியை தொடாது இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது. அப்படின்னா என்ன அர்த்தம், வீட்டு மனைவியும் அம்மாவும் அக்கா தங்கச்சி தவிர வெளியால் யாரா இருந்தாலும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும். நீ அவனை தொட்டு பேசுன செஞ்ச கொண்ட நீ கெட்ட, தொட்ட கெட்ட.
அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி தொடர்றதுக்கு இடம் கொடுத்தேன்னா நாளடைவுல அது இச்சையா மாறி அது என்ன செய்ய ஆரம்பிக்கும். எதெல்லாம் நடக்கக்கூடாதோ அதெல்லாம் நடந்து முடிச்சிடும். அதனால வசனம் நமக்கு தெளிவா சொல்லுகிறது. அப்போ இது இச்சையானது என்ன செய்கிறது, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தருக்குள்ள அவன் வளராதபடிக்கு அவன் அப்படியே போட்டு அழுத்தது. சீக்கிரமா படிக்கலாமா? லூக்கா 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இதே சம்பவம் தான் லூக்கா 8ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுது. படிக்க முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களா இருக்கிறார்கள். கேட்ட உடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யம் சிற்றின்பம் போதும். மார்க் 4ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் படிச்சோம். கவலை, ஐஸ்வர்யம், இச்சை படிச்சோம்ல. ஆனா லூக்கா 8:14 நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சிற்றின்பம் என்கிற ஒரு வார்த்தை, அடிஷனல் வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. கவனிச்சிங்களா? சிற்றின்ப பிரியர்கள். கைதுக்கு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு பூச்சி ஒரு நாள் சாவுன்னு சொல்லுவாங்களே, அது என்ன பூச்சி? ஈசல். எனக்கு ஒரு நாள் தான் வாழும் இல்ல, அடுத்த நாள் அவர் இருக்க மாட்டார், மறிச்சிடுவார். அந்த மாதிரி சில பேருக்கு சிற்றின்பம் என்ன தெரியுமா? ஒரு நாள் இன்பம்னு அர்த்தம். அதனால என்ன பண்ணாரா, நடிச்சுட்டு பண்ண விசுவாசி நல்ல பாட்டு பாரு, ஜோ போனார், எல்லாம் செய்வார். அவங்களுடைய கம்பெனியில ஆனுவல் டே வச்சாங்க போல, செலிப்ரேஷன் பார்ட்டிக்கு போனார். கூட இருக்கிற நண்பர்கள் என்ன பண்றாங்க, அவர் தோழர்கள்லாம் அவரை வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி, இன்னைக்கு ஒரு நாள் தான் சரக்கடி, இன்னைக்கு ஒரு நாள் சரக்கடி. அல்லேலூயா. அதில் அவர் நிர்பந்தப்படுத்தினாங்க, வாயில ஊத்துறாங்க. உனக்கு அது சோதனைன்னு உனக்கு தெரியும். அல்லேலூயா. அங்கிருந்து வரணுமா இல்லையா? அதனால ஆளு என்ன செஞ்சுட்டாரு, குடிச்சதுமே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரு வீட்டுக்கு வந்துட்டாரு. கொஞ்ச நாள் பொறுத்ததுக்கு அப்புறமா அவருக்கு தீராத ஒரு ஜுரம் வந்தது. அவர் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா ஜாண்டிஸ். அப்போ ஊழியக்காரர் வீட்டுக்கு போகும்போது சொல்றாரு, ஐயா நம்ம ஒரு காரியத்தை சொல்லணும். என்னப்பா? எனக்கு மஞ்சள் காமல் வந்துருச்சு. எதனால வந்தது? அந்த ஒரு நாள் சிற்றின்பத்துக்கு இடம் கொடுத்தாரு பார்த்தீங்களா, அதனால தான் தவறு அறிக்கை செய்யறாங்க. ஒரு நாள் தான் நான் இடம் கொடுத்தேன். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம அப்படி இருக்கிறோம்? ஒரு நாள் தான் மூக்குப்பொடி போட்டேன், ஒரு நாள் தான் வெத்தலை பாக்கு போட்டேன், ஒரு நாள் தான் புயலை போட்டேன், ஒரு நாள் தான் டம் இழுத்தேன், ஒரு நாள் தான் விசேஷம் சாப்பிட்டதால குடிச்சிட்டேன். ஒரு நாள் தான் பிரச்சனையே. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுகிறது 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். படிக்க. 2 பேதுரு. இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்றெண்ணி கரைகளும் இச்சைகளுமாய் இருந்து உங்களோட விருந்துண்ணையில் தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கிறார்கள். பாத்தீங்களா? அப்போ வீடு கொடுத்தனும், அப்புறம் கல்யாணம், வேற என்ன விசேஷமோ அத்தனை விசேஷத்துக்கும் அது என்னைக்கும் ஒரு நாள் வருதான்றதுனால இவர் என்ன பண்றாரு, என்னைக்காவது ஒரு நாள் தான் நான் சரக்கு போடுவேன், எப்பவுமே கிடையாது. அல்லேலூயா. அந்த விசேஷம் சாப்பிட்ற விஷயம் இதுல அவர் மாற்றி சிக்கிறதுனால தான் அந்த ஒரு நாள் ஒவ்வொரு நாளா மாறினது. அல்லேலூயா. அப்ப மனைவி கேட்கிறான், ஏப்பா உனக்கு ஜாண்டிஸ் வர்றதுக்கு காரணமே நீ குடிச்சதுனால தானா? ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லனா? அவர் மனைவி பார்க்கற சொல்றாரு, உங்ககிட்ட சொல்லுந்தா நீ எப்போ நியூஸ் பேப்பர் வேலை பண்ணிட்டு இருக்க. ஆமென். அல்லேலூயா. நியூஸ் பேப்பர் தந்தி என்ன பண்ணிட்டு இருப்ப? எல்லாருக்கும் போய் பேசிட்டு இருப்ப. எங்க வீட்டுக்காரர் குடிச்சிட்டு சர்ச்சுக்கு போறாரு, ஊழியத்துக்கு போறாரு, எல்லாத்துக்கும் போறாரு, சரக்கு அடிச்சாரு, எல்லாருக்கும் போய் என்ன பண்ணிட்டு இருப்ப? நான் வந்து பாஸ்ட் ஒருத்தருக்கு எடுத்தான் சொன்னேன். நீ விசுவாசிக்கு மத்த பேர் சொல்லிட்டு ரடையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான கருத்துடைய நம்ம இந்த காலை வேளையில சிற்றின்ப பிரியர்களாக நம்ம இருக்கக்கூடாது. ஒரு நாள் தான், என்னைக்கோ ஒரு நாள் தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் என்ன பண்றாரா, நீ ஒவ்வொரு நாளும் செய்யற ஒவ்வொரு நாளையும் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார். வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீ யாருக்கு அஞ்சி பயப்படுகிறாய்? நீ யாருக்கு அஞ்சி பயப்படுற? நீ பொய் சொல்லுகிறாயே. நீ பொய் சொல்ற. என்ன சொல்ற? நீ என்னை நினையாம கேட்ட என்ன சொல்ற? நான் குடிக்கலான்ற. சர்ச்சுக்கு ஏன் வரலன்னு கேட்ட என்ன சொல்ற? சந்தர்ப்பம், சூழ்நிலை அப்படின்ற. ஏன் ஜெபிக்கலன்னா அதுக்கு ஒரு சாக்கு சொல்ற. ஏன் பைபிள் படிக்கலன்னா அதுக்கு ஒரு சாக்கு சொல்ற. ஏன் ஊழியத்துக்கு வரலன்னா அதுக்கு ஒரு சாக்கு ரெடியா சொல்ற. வசனம் சொல்லுது நீ என்ன பண்ற? பொய் சொல்லுகிறாய். அந்த வசனம் திரும்ப படிக்க. நீ யாருக்கு அஞ்சி பயப்படுகிறாய்? யாருக்கு அஞ்சி பயப்படுற? நீ பொய் சொல்லுகிறாயே. என்ன பண்ற? பொய் சொல்லுகிறாயே. பொய் சொல்ற. நீ என்னை நினையாமலும். நீ என்ன நினைக்கிறது இல்ல. உன் மனதிலே என்ன நினைக்கிற ஆளா இருந்தா நீ என்ன பண்ணுவ? பைபிள் படிப்ப, ஜெபம் பண்ணுவ. ஆனா கேட்ட என்ன சொல்ற? காலையில எழுந்து பொழுது போற வரையும்
ஆண்டவரே தான் நினைச்சுன்னு இருக்கிறேன். எவ்வளவு அப்பட்டமான ஒரு பொய். கைதிக்கு ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நினைக்கக்கூடிய ஆளுன்னா உன் கையில என்ன செஞ்சிருப்ப, நீ பைபிள் எடுத்து படிச்சிருப்ப, ஜோம் பண்ணிருப்ப. அந்த அந்த சுபாவம் உங்கள்கிட்ட இல்லையே, அந்த ஜீவியம் உங்கள்கிட்ட இல்லையே. அதனால கர்த்தர் என்ன சொல்றாரு, முடிவா அந்த வார்த்தை படிங்க, முடிங்க, வசனத்தை சொல்லி படிங்க. நீ யாருக்கு அஞ்சி பயப்படுகிறாய்? நீ பொய் சொல்லுகிறாயே. நீ என்னை நினையாமலும் உன் மனதிலே வைக்காமலும் போகிறாய். என்ன நினைச்சு மனசுல வைக்க மாட்டேன்ற? நான் வெகு காலம் மௌனமா இருந்தேன். ரொம்ப நாளும் மௌனமா இருக்கிற நீ நினைக்கிறல. ஆகையால் எனக்கு பயப்படாதிருக்கிறாய். எனக்கு பயப்படாதிருக்கிறாய். கைதுக்குற அழியிலே சொல்லுங்க, எனக்கு பயப்படாதிருக்கிற. நீ பண்றதை பார்த்து நான் மௌனமா இருப்பேன் நினைக்கிறியா? ஒரு நாள் உனக்கு ஒரு ஸ்பீட் பிரேக் வைப்பேன். கைதுக்கு ஒரு அலையிலே சொல்லுங்க, என்ன வைப்பேன்? ஸ்பீட் பிரேக். வேகத்தடை. வேகத்தடையில ரோட்ல சதுரமா போற மாதிரி சர்ன்னு வேகத்தடையில விட்டா ஆள் என்ன ஆவாரு, பறந்து போய் விடுவாரு. அப்படிதான் 2 பேர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் கார்ல போயிட்டு இருந்தாரு, இன்னொருத்தர் ஃபேமிலியா பைக்ல போயிட்டு இருக்கும் போது புருஷன் பொண்டாட்டி குழந்தை அது நல்ல வேலை அவங்க ஹஸ்பண்டுக்கு முன்னாடி இருக்குது, மனைவி பின்னாடி உட்காந்து இருக்கிறாங்க. இவர் பேசிட்டே வந்தாரு பாருங்க, வேகத்தடையில அப்படி ஏறினாரு பாருங்க. ஏறி அப்படியே அந்த அசுர தரம் தெரியுமா, அப்படி போய் இப்படி இறங்க பார்த்தீங்களா, கிஸ்கிந்தால எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இவர் என்ன செஞ்சாரு, அப்படி ஏறி வேகமா இறங்கினாரு பார்த்தீங்களா. அதுதான் மனைவி சொல்றாரு, பத்திரமா பிடிச்சிக்கோ, விழுந்துட்டு போற. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்பீட் பிரேக் எப்படி போட்டு வச்சுக்கிறான் பாரு அப்படின்னு ஒரு பாட்டு பேசிட்டே போறாரு. என்ன நான் பேச என்ன பிடிக்க மாட்டேன், அமைதியாவே இருக்கிறேன்னு தெரியும் பார்த்தா அந்த வேகத்தெல்லாம் நம்ம விழுந்து கிடக்குது. அல்லேலூயா. ஏற்றி இறக்குனதுக்கு அப்புறமா என்ன அந்த பத்திரமா பிடிச்சிக்கொண்டது. அவனும் அந்த அம்மா போயிட்டு இவரு போய் என்ன பண்றாரு, அசிங்கமா ரோட்ல எல்லாம் பாக்குறோம், அதே இருந்து எலும்பு உடைஞ்சு போயிடுச்சு. அந்த அம்மா குற்றூர் கோல வருமா வேகத்தள்ளி ஏற்றி இறக்கி விட்டுட்டு இப்ப ஏந்துக்குன்னா எப்படி எழுந்துப்பேன்? அவங்களை அப்படித்தான் இருக்கணும். ஆண்டவனை விட்டு வச்சுக்கிறாருல்ல, ஒரு நாள் ஸ்பீட் பிரேக் வரும். நினைக்காத நேரம் உனக்கு ஸ்பீட் பிரேக் வரும். அல்லேலூயா. எதிர்பாராத நேரம் ஒரு வேக தடை வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3 வாரி காலுக்கு முடிஞ்சிச்சு பத்தியா. ஆண்டவர் இன்னைக்கு உனக்கு எச்சரிப்பு கொடுத்துருக்கிறார். நீ மௌனமா இருக்கிற மாதிரி நான் மௌனமா இருப்பேன் நினைக்கிறியா? நினைச்சுக்க, நீ ஓடிட்டே இருக்கிற முட்டை வச்சிருக்க நினைக்கிறியா? ஒரு நாள் உனக்கு வேகத்தடை வரும். மகனே மகளே, உனக்கு ஒரு நாள் வேகத்தடை வரும், மறந்துடாத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி நிலையிலே சொல்லுங்க. திரும்ப படிப்போம். ஓசியா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையால் இதோ நான் உன் வழியை முள்ளுகளினால் அடைப்பேன். அவள் தன் பாதைகளை கண்டுபிடிக்க இராதபடிக்கு மதிலை எழுப்புவேன். இந்த ஓசியா 2ஆம் அதிகாரத்தில் படிச்சீங்கன்னா மனுஷங்க ஓசியா புத்தகத்தை எனக்காக நீங்க வீட்டுல போய் படிக்கலாம். உங்களை என்னெல்லாம் பைபிள் ஆண்டவர் எப்படி திட்டுகிறார் தெரியுமா? காட்டு கழுத, அறவைக்காடு அப்படி எழுதிக்கிறாரு பைபிள்ல. உங்களை நான் திட்டல, நான் பைபிள்ல வந்து எழுதிக்கிறாரு. அடங்கா கிடாரி. அல்லேலூயா. எப்படி எழுதிருக்கிறாரு? நான் சொன்ன வார்த்தைய ஓசியா இருக்கான்னு போய் பாருங்க. ஓசியா புத்தகத்தை படிங்க. என்ன சொல்றாரு நம்மளை பார்த்து? அடங்கா கழுத, அடங்கா கிடாரி, காட்டு கழுத, அறவைக்காடு. எப்ராஹிம் திருப்பி போடாத அப்பம். திருப்பி போடாத அப்பம் என்ன அர்த்தம்? ஒரு பக்கம் வெந்திருக்கிறான், மறுபக்கம் என்ன செய்யல. அப்ப என்ன அர்த்தம்? அறவைக்காடு தானே. அப்ப உங்களை என்ன சொல்றாரு? அறவைக்காடு. அல்லேலூயா. சாக்கு வச்சிருந்தா ஐயா நான் நல்லா திட்டாரு நினைச்சுக்காதீங்க. உங்களை நான் திட்டல, அப்படி ஓசியால சொல்லியிருக்கிறாருன்னு சொல்றேன். அதனால இந்த அறவைக்காடுக்கு, இந்த காட்டு கழுதைக்கு என்ன பண்ணாரு? ஆண்டவர் வேலியை போட்டாராம். தேவன் அனுமதிக்கிற வேலி. என்ன பண்றாரு? முள்ளு போடுறாரு, சுத்தி முள்ளு போடுறாரு. இது என்ன பண்ணுது? முள்ளையே எதிர் குதிப்பா இருந்து கையை கால கிழிச்சுக்கினா கூட என்ன செய்வேன்? முள்ளுல இருந்து வெளியே வருவேன். அதுக்கப்புறமா என்ன பண்றாரு? அந்த வசனத்தை 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் ஃபுல்லா படிச்சு படிங்க. மதிலை போடுவேன். மதில் என்னது? காம்பவுண்ட் சுவர். அப்ப கூட இது என்ன பண்ணுது? இது அடங்கா கிடாரி இல்ல, இது என்ன சொல்லுது? நான் காம்பவுண்ட் சுவர் மேல ஏறி கையை காலை உடச்சுக்கினா கூட உடச்சிப்பேன், கீழே விழுந்துருவேன். மேல இருந்து கீழே என்ன செய்வேன்? விழுந்து வெளியே ஓடிடுவேன். என்ன ஒரு இடத்துல என்ன செய்ய முடியாது, உட்கார முடியாது. ஆராதனை உருப்படியே ஒரு இடத்துல உட்கார மாட்டேன். போகிறதும் வருகிறதும். அல்லேலூயா. கிறிஸ்துமஸ் பண்டிகைன்னா தான் வருவேன், புது வருஷம் தான் வருவேன், திருவிருந்தா தான் வருவேன், மற்ற நல்கானாம போயிடுவேன். அல்லேலூயா. ஓசியால சொன்னது லோகமி லோருகாமா அவங்களுக்கு சொன்னதை நான் சொல்றேன். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு
முள்வேலி போட்டு வச்சிருக்கிற, வேலி போட்டிருக்காரு. எதுக்காக? அதை விட்டு நீ என்ன செய்யாத, தாண்டி போகாத. இந்த ஓசியாவுடைய மனைவி ஒரு விபச்சாரியா இருக்கிறார். அதனாலதான் கர்த்தர் என்ன பண்றாரு, அது குறித்து சொல்லும் போது என்ன பண்ற, முள்ளுகளினால என்ன செஞ்சிருக்கிற, வேலி அடிச்சு வச்சிருக்கிறேன், ஆனாலும் நீ என்ன பண்றது இல்ல, என்னுடைய பாதுகாப்பை விட்டு வெளியே ஓடுறதுன்னு பாக்குற. புதிய பாடல் ஆண்டவர் சொல்லும் போது, எருசலேமே கோழி தன் குஞ்சுகளை சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் உன்னை எத்தனை தரம் சேர்த்துக் கொள்ள விருப்பமா இருந்தேன், ஆசையா இருந்தேன். கைதுக்கு அழியிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை எத்தனை முறை நான் சேர்த்துக்க ஆசைப்பட்டேன், ஆனாலும் நீ என்ன பண்ற, என்னுடைய பாதுகாப்பு விட்டு ஓடணும்னு தானே நினைக்கிற, ஓடணும்னு நினைக்கிறேன். என்னுடைய அரவணைப்புகள் நீ வரலையே, உனக்கு எச்சரிப்பு கொடுக்கிறேன், நீ என்னை விட்டு தூரம் போயிட்டு இருக்கிற, ரகசிய பாவத்தின் இடம் கொடுக்கிற, நீ மிதமிஞ்சி போகிற, உன் குடும்பத்தை தெரியாதுன்னு நினைக்கிற, உன் வீட்டாருக்கு தெரியாதுன்னு நினைக்கிற, அண்ட சராசரங்களை படைச்ச ஆண்டவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. உன் வீட்டாரை ஏமாத்தலாம், குடும்பத்தாரை ஏமாத்தலாம், நீ வேஷம் போடலாம், மறைஞ்சு ஓடலாம், ஒளிஞ்சு ஓடலாம், எங்க இருக்கலாம், வேலையை தாண்டி கூட நீ போகலாம். இல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு நாள் உனக்கு ஒரு வேகத்தடை வரும். ஆமென். உன்னத பாட்டு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், சீக்கிரமா படிங்க. Book of Song of Solomon chapter 2 verses 2. குயிக்கா படிங்க பார்க்கலாம். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே என் பிரியமானவள் இருக்கிறாள். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படியோ அப்படியே குமாரத்தி இருக்கிறாள். அல்லேலூயா. குமாரத்தியே, குமாரத்தி யார சொல்றாரு, இந்த ஆராதனைக்கு வந்து இருக்கிற நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என் குமாரத்தியே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முள்ளுகளுக்குள்ள லீலி புஷ்பம் எப்படி இருக்குதோ அது மாதிரி நீ இருக்கிற. உனக்கு சில பிரச்சனைகள், நெருக்கங்கள், இக்கட்டுகள் இருக்குது, நீ வாசனை வீசணும். ஆமென். உன்னை சூழ்ந்து சில பாவிகள் இருக்கிறாங்க, மோசம் பண்றவங்க இருக்காங்க, அது மத்தியில நீ உத்தமமா இருக்கணும். அல்லேலூயா. உன்னை மோசம் பண்ணவங்க இருக்கிறாங்க, உனக்கு விரோதம் பண்றவங்க இருக்கிறாங்க, அவங்களால என்ன செஞ்சிடாத, இவங்களால தான் நான் அப்படி மாறிட்டேன், இவங்களால தான் என் குணம் அப்படி மாறிடுச்சு, இவனால தான் நான் மாறிட்டேன், இவளால தான் நான் மாறிட்டேன்னு சொல்லாத. குமாரத்தியே, அல்லேலூயா. முள்ளுகளுக்குள்ள லீலி எப்படி இருக்குதோ என் ஜனத்துக்குள்ள குமாரத்தி எப்படி இருக்கிறாள். ஆமென். நீ எங்க இருந்தாலும் நற்கந்தமா இருக்கணும். ஆமென். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். வாசனை வீசணும். எந்த இடத்துக்கு போனாலும் கர்த்தருடைய பிள்ளைன்னு உனக்குள்ள ஒரு வித்தியாசம் தெரியணும். அந்த ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். துரிதமா படிக்க நேரம் இல்லை. நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பட்டணத்தின் மூப்பரை பிடித்து வனாந்தரத்தின் முள்ளுகளையும் நெரிஞ்சில்களையும் கொண்டு வந்து அவைகளால் சுக்கோத்தின் மனுஷருக்கு புத்தி வர பண்ணி. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரா, சொல்லி சொல்லி பார்த்தாராம், கேட்கலையா. உனக்கு புத்தி வரணும், கையில முள்ளு எடுக்கல. அல்லேலூயா. எதுல அடிக்கிறாரு உன்னிப்பா, முள்ளால ஒண்ணு அடிக்கிறாரு. எப்படி எப்படி சொல்லி பார்த்தாரு. நீ அப்ப கூட புத்தியனமா நடக்கணும்னு பாக்குறாரு. போன மாசம் புத்தியனுங்கிற செய்தி கேட்டீங்களா? மோசேயோட காலத்துல ஆரோனும் மிரியாமும் புத்தியனமா பேசுறான். என்னைக்கோ நடந்த விஷயம். நீ ரட்சிக்கப்பட்ட விசுவாசிங்க அப்படிதான் என்ன பண்றாங்க, எப்பவோ நடந்த கதை இன்னைக்கு வரைக்கும் ஓட்டிட்டே இருக்கிறான். நீ அப்படி, நீ இப்படி, நீ இந்த மாதிரி பண்ணிய, அந்த மாதிரி பேசுனிய, நீ அப்படியே கொண்டாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா பழைய கதெல்லாம் வலிக்கிறது தான். குடும்ப பிரச்சனைன்னு ஒரு சாப்பாடு விஷயத்துக்கு எங்கெங்கேயோ போயிடுவாங்க. புருஷன் கேட்பாரு, என்னம்மா உப்பு அதிகமா போட்டுட்டியே, நீ என்னைக்குதான் குறை சொல்லாம சாப்பிட்டுக்கிற. அல்லேலூயா. உங்க அப்பாவும் அப்படிதான், உங்க அம்மா அப்படிதான், உங்க குடும்பம் அப்படிதான், கல்யாணம் ஆகும்போது ஒண்ணு பார்த்துட்டு நீ அப்படிதான், எந்த கதையோ வச்சுட்டு வருவான். தெரியாம சொன்ன ஒரு வார்த்தை. அல்லேலூயா. கர்த்தருக்கு சோதரர். அதில் அவங்க கணவர் அடுத்து கேள்வி கேட்பாரா? கேட்க மாட்டார். அதோட கப்சிப்புன்னு ஒரு பார்த்து சாப்பிட்டுட்டே இருப்பார். மன்னிச்சுங்க, நம்ம சகோதரிகள் அப்படி கிடையாது. நீங்க உங்க கணவருக்கு பிரியமானவர்கள். ஆண்டுக்கு ஒரு அலையிலேயே சொல்லுங்க. கர்த்தருக்கு சோதரர். அப்ப வசனம் என்ன சொல்லுகிறது, புத்தி உண்டாகும்படி முள்ளு எடுக்கிறான் அவன் கையில. கர்த்தருக்கு சோதரர். நீ என்ன பண்ற, புத்தினமா பேசுற. தேவையில்லாத ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம்னா அதுக்குரிய விஷயத்தை மாத்திரம் விட்டு பேசுறதை விட்டுட்டு எதையோ வலிச்சு தகாத பார்த்த சம்பந்தம் இல்லாத விஷயத்தெல்லாம் உள்ள நினைக்கிற புத்தீனமா நீ பேசுற. அப்ப கர்த்தர் உனக்கு முள்ளை எடுப்பேன்றார். கையில முள்ளை எடுப்பேன். அல்லேலூயா. அடுத்து படிங்க. என்னாகும் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். துரிதம் படிப்போமா? என்னாகும் 33:55. நீங்கள் தேசத்தின் குடிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விடாமல் இருப்பீர்களானால் அப்பொழுது அவர்களில் நீங்கள் மீதியாக வைக்கிறவர்கள் உங்கள் கண்களில் முள்ளுகளும் உங்கள் விழாக்களிலே கூர்களுமாய் இருந்து. போதும். இங்க வசனம் என்ன சொல்லுது பாத்தீங்களா? முள்ளையில குத்துது, கண்ணுல குத்துதான்.
எதனால? நீங்க அந்நிய வல்லமையை நீ சேர்த்து வச்சுட்டு இருக்கிற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஆள் என்ன பண்ணாரு தெரியுமா? ஐயா பக்கத்துல வீடு கட்டிட்டு இருக்கிறோம், அதனால நான் அங்கே போயிட்டு வர சாமான என்ன வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அந்த வீடு கட்டுற இடத்துல இருக்கிற எல்லாத்தையும் சட்டி பானைங்க, இந்த மண்வெட்டி, டபரா, டஸ்க்கு, பார்லு இதெல்லாம் கொண்டு வந்து வீட்டில் வச்சாங்க. சரி போனா போதும் விட்டுட்டாரு. அதனால எண்ணெயை கொண்டு வந்து வீட்டு வராண்டாத வச்சுட்டு போனானோ அன்னையிலிருந்து இந்த வீட்டில் ஒரே அலக்கழிப்பு போறாங்க. இவங்க ஒண்ணுமே புரியல, என்னடா திடீர்னு சமீப காலமாக வீட்டில் பிரச்சனை வருது, ராக்காலத்துல தூக்கத்துல எதோ தொந்தரவு கொடுக்குது செய்யுதுன்னு சொல்லிட்டு இவங்க ஜோம் பண்ணி நிற்கும் போது ஆண்டவங்க வெளிப்படுத்துறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது உதவி செய்யக்கூடாது என்பதில்லை, அதுல ஒரு உபத்திரம் இருக்குது, அதை கண்டுபிடிக்கிறது கர்த்தர் வெளிப்படுத்துறாரு. என்னன்னு பார்த்தா அந்த வீடு கட்டுறதுக்கு போறாரு, அந்த இடத்துல இவர் என்ன பண்ணிருக்காரா, தாய்க்கு மந்திரி சேர்த்து வந்திருக்கிறாரு. அந்த கவரையும் சுத்தி குடத்துக்குள்ள போட்டு வைப்பாரு. மறுபடியும் அந்த அந்த தாய் தண்ணி செய்வாரு, அந்த கட்டுமான பணி நடக்கிற இடத்துல கொண்டு போய் வேலை செய்யும்போது வைப்பாரு. ஏன்னா வேலை வேகமா நடக்குமா, கைதிகள் அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மந்திரிச்சு கொண்டு வந்து இண்டால வீட்டுல வச்சதுனால அந்த போராட்டம் இவங்களை தாக்கிட்டு இருக்குது. அப்பதான் கண்டுபிடிச்சாங்க. இப்படிதான் நம்ம சில நேரம் அந்நிய வல்லமைகளை நம்ம வீட்டுல இடம் கொடுத்துடுறோம், துரத்தணும். அந்நிய வல்லமை உங்க வீட்டுல என்ன பண்ண முடியாது, நீ சேர்க்க கூடாது. கனவுல பொல்லாத கனவு, கெட்ட கனவு வருது, தப்பான கனவு வருதுன்னா நீ செஞ்சிருக்கிற, அதுக்கு இடம் கொடுத்துருக்கிற. எப்ப ஜெபம் பண்ணாலும் உனக்கு தூக்கம் வருதுன்னா, கொட்டாவி வருதுன்னா என்ன அர்த்தம், நீ பிசாசுக்கு இடம் கொடுத்துருக்கிற. அதனாலதான் உன்னை அப்படியே போட்டு அழுத்துறாங்க, நீ துரத்தணும். கைதிக்கு அழிலே சொல்லுங்க. அடுத்த வாசிக்கு பார்க்கலாம் வேகமா. யோசுவா 23ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். புக் ஆஃப் ஜோஷுவா சாப்டர் 23 verses 13. திருத்தமா படிக்கலாமே. யோசுவா 23:13. துரத்துறமா சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்டது. அப்படின்னு என்ன அர்த்தம், வசனம் என்ன சொல்ல தெரியுதுங்களா? ரட்சிக்கப்பட்ட மகனே, மகளே, சகோதரிய, உன் பிள்ளைக்கு ரட்சிக்கப்படாத ஒரு வாழ்க்கையிலையும் செய்யக்கூடாது, ஏற்படுத்திடாத. விக்கிரகத்துக்கும் தேவாலயத்துக்கும் வித்தியாசம் அல்லவா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்நிய நுகத்தோட பிணைக்கப்படாது இருப்பீர்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம அந்நிய நுகத்தோட பிணைக்கப்பட்டால் கடைசி வரைக்கும் அந்த முள்ளு கண்ணு குத்திக்கிட்டே தான் இருக்கும். தலைமை சபையில் டைலர் ஒருத்தர் ஊழியத்துலாம் ஒரு நல்ல விசுவாசமா இருக்கிற சகோதரர், அவருக்கு நல்ல இடத்துல நல்ல வருமானம் உள்ள ஒரு பொண்ணு கொடுத்தாரு, தவறி கொடுக்குற பொண்ணு. அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் வந்து என்ன சொல்லிட்டாரு, நாங்க எங்களை சேர்ந்த மாதிரி பொண்ணை பார்க்க புரிஞ்சுப்பீங்க நினைக்கிறேன் நான் சொல்ற வார்த்தை. அதனால சரின்னு பார்த்து கொடுத்தாங்க. இவர் என்ன பண்ணாரு, போயிட்டு நல்ல வருமானம் உள்ள பொண்ணுன்னு சொல்லி ரட்சிக்கப்படாத பொண்ணு கட்டின்னு வந்துட்டார். ஊழியத்துல வரக்கூடிய சகோதரன் ஊழியக்காரன் கிடையாது, விசுவாசி. கடைசியில் என்ன பண்ணிடுச்சு, அந்த ரட்சிக்கப்படாத பெண்ணு அவருடைய கண்ணுக்கு முள்ளா இருக்குது. ஒரு சர்ச்சுக்கு போனா கேள்வி கேட்கும், வெளியே போனா கேள்வி கேட்கும், இதை பண்ணாத அதை பண்ணாத, இந்த போர்டு வைக்க மாட்டாத, இந்த புக்கு எங்க வைக்காத, இந்த வெள்ளை ட்ரெஸ் உனக்கு என்னத்துக்கு, இதெல்லாம் நீ போய் வெளி ரோட்ல போய் சொல்ற செய்யறான்னு அந்த முள்ளு குத்தி 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 அவர் ரட்சிப்பு. அதாவது கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி பாஸ்டர் சொன்ன வார்த்தை என்ன, ஐயா அந்த பொண்ணை நான் ரட்சிப்பு கொண்டு வர பாரு அப்படின்னு. கடைசியில் என்ன பண்ணாரு, இவர் ரட்சிப்பை எடுத்துட்டாரு. அதுதான் வசனம் சொல்லுகிறது, அந்நிய நுகத்தோடு நம்ம என்ன செய்யக்கூடாது, பிணைக்கப்படக்கூடாது. அப்படி பிணைக்கப்பட்டுட்டீங்கன்னா கடைசியில் என்ன செஞ்சிருவீங்க, நீங்க மாட்டிப்பீங்க, உங்க கடைசி உங்க கண்ணுக்கு அது முள்ளு குத்திக்கிட்டே இருக்கும். கைதிக்கு ஒரு அலையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. யோபு 31ஆம் அதிகாரம் 39-40 வசனங்கள். யோபு 31ஆம் அதிகாரம் 39-40 வசனமே இல்லையா? 31ஆம் அதிகாரத்துல படிங்க. எரேமியா 12-13 படிக்கலாமா? 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கோதுமையை விதைத்தார்கள், முள்ளுகளை அறுப்பார்கள், பிரயாசப்படுவார்கள், பிரயோஜனம் அடையார்கள். கர்த்தருடைய உக்கிர கோபத்தினால் உங்களுக்கு வரும் பலனை குறித்து வெட்கப்படுங்கள். ஆமென். அல்லேலூயா. எதை விதைச்சாங்களா?
கோதுமை விதைச்சாங்களா, ஆனா அவங்க அறுத்தது என்னது? முள்ளு தான் அறுக்கிறாங்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம எதை விதைக்கிறோம், எதை நம்ம அறுக்கிறோம்? இன்னைக்கு நம்ம அநேகருடைய வாழ்க்கையில விதைக்கிறது ஒண்ணு, ஆனால் அறுக்கிறது ஒண்ணாக இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லுங்க. யோபு 31 அதிகாரம் அவருடைய 39-40 வசனம் படிக்கிறேன். கூடி கொடாமல் நான் அதன் பலனை புசித்து பயிரிட்டவர்களின் ஆத்மாவை உபத்திரவப்படுத்தினதும் உண்டானால் அது கோதுமைக்கு பதிலாக முள்ளும் வார்கோதுமைக்கு பதிலாக களையும் விளக்க கடவுது என்றான். வசனம் நான் கரெக்டாக தான் சொன்னேன், நீங்க தான் படிக்கல. யோபு 31, 39, 40 சொன்னேன். சரி, கவனிக்கணும். அருமையான கருத்துடைய ஜனமே, நம்ம வசனம் 39 வசனம் சொல்லுகிறது, இன்னொருத்தருடைய கூலியை வீட்டுல வச்சிருந்தேன்னா அது உனக்கு முள்ளு. இன்னொருத்தர் தர வேண்டிய பாக்கிய, அவன் செஞ்ச வேலைக்கு தர வேண்டிய சம்பாத்தியத்தை நீ ஒரு ராத்திரி வச்சிருந்தேன்னா அது உனக்கு முள்ளு. அவனுக்கு சேர வேண்டியதை நீ கொடுத்துடணும். அவன் சேர வேண்டிய கூலியை, அவனுக்கு சேர வேண்டிய சம்பாத்தியத்தை, அவனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நீ கொடுக்காம நீ வச்சிருந்து 2 நாள் போட்டு தரலாம், 3 நாள் போட்டு தரலாம் வசனம் சொல்லுகிறது. அது உனக்கு என்னவா இருக்குமா? முள்ளா இருக்குமா? அதை வச்சு நீ வேற ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு கோதுமை விதைக்கலாம். என்ன அர்த்தம்? வாஷிங் மிஷின் வாங்கலாம், ஃப்ரிட்ஜ் வாங்கலாம். நீ இன்னொருத்தருடைய அநியாயமா தரேன் ஏமாத்தி ஒரு பொருளை வாங்கினா அது ஒரு ஓட்ட ஓட்டத்துல தான் இருக்கும். அல்லேலூயா. அதுதான் வசனம் சொல்லுகிறது. கோதுமை விதைச்ச எதை அறுக்கிற? முள்ள அறுக்கிற. அப்போ எதனால? இன்னொருத்தருடைய கூலி நீ அபகரிச்சு வச்சிருக்கிறதுனால, அவனை வஞ்சித்து அவனை ஏமாத்தி வச்சிருக்கிறதுனால நீ அதை அடையாம போயிட்ட. முடிக்க போறோம். நீதிமொழிகள் 22:5 திருத்தமா படிங்க. மாறுபாடுடைய வழியை கர்த்தர் அடைப்பார், முள்ளுகளினால் அடைப்பார். கர்த்தருக்கு சொந்தம் 2வது ஆராதனை தான் வசனம் படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்லோ. நீதிமொழிகள் 22:5 நம்ம தெளிவாக பார்க்கிறோம். கர்த்தருக்கு சொந்த மாறுபாடுடைய வழியில முள்ளுகளும் கண்ணிகளும் உண்டு, தன் ஆத்மாவை காக்கிற அவைகளுக்கு. அல்லேலூயா. அப்ப மாறுபாடுகளுடைய வழியில என்ன இருக்குதா? முள்ளுகளும் கண்ணிகளும் உண்டு. மாறுபாடு உள்ளவன் கர்த்தருக்கு சோதரம் என்ன செய்யக்கூட, நம்முடைய மனசு அடிக்கடி மாறிடக்கூட, மாறுபாடுகளுடைய ஜீவித்தன்மை செய்யக்கூட. மாறுபாடுல கர்த்தர் அறிவுறுக்கிறார். கர்த்தருக்கு சோதரம் அந்த நேர்மையா நடக்கிறவர்கள் பிரியமா இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜீவியம் மாறுபாடுள்ள ஒரு ஜீவியமா இருக்கக்கூடாது. முடிச்சுடுவோமா? எசேக்கியேல் 2:6 மனுபுத்திரனே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கு அஞ்ச வேண்டாம். நெரிஞ்சலுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கி இருந்தாலும், நீ தேர்களுக்குள் வாசம் பண்ணினாலும், நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்துக்கு கலங்காமல் இரு, அவர்கள் கலங்க விட்டார். அல்லேலூயா. நம்ம கர்த்தர் நமக்கு என்ன சொல்றாரு? எத்தனை முள் இருந்தாலும் நான் உன்னோடு இருப்பேன். எல்லா முள்ளுகளையும் விடுவிக்க நான் கூட இருக்கிறேன். ஆனா நீ வெளியே வர தயாரா இருக்கிறியா? சாத்தானுடைய முள்ளும் உடம்புல இருக்குது, மறைஞ்சு நிற்கும், ஆத்மாவில் ஒழிஞ்சு நிற்கும். அதுல இருந்துலாம் நீ என்ன பண்ண? இன்னைக்கு சீக்கிரம் வெளியே வரும். கடைசி வசனம் வாசிச்சு முடியுமா? கடைசி வசனம் எசேக்கியேல் 28:24 இஸ்ரவேல் வம்சத்தாரை இகழ்ந்த அவர்களுடைய சுற்றுப்புறத்தாராகிய அனைவரிலும் இனி தைக்கிற முள்ளும் நோவு உண்டாக்குகிற நெறிஞ்சிகளும் அவர்களுக்கு இராது. ஆமென். இனி முள் இராது. எல்லாரும் எழுந்து நிற்போமா? இதுதான் நமக்கு வாக்குத்தத்தம். இனி முள் இராது. எல்லாரும் எழுந்து நிற்கலாம். கண்களை மூடி கர்த்தருடைய கரத்தோடு பகிர்ந்து நேரத்தில் கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தையில் நினைவுகூர்ந்து நம்ம ஆண்டு நோக்கி பார்த்தோம். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உயர்த்துகிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நேசித்து வழிநடத்த நன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான நாளுக்காக, வேலைக்காக நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, முட்களுக்குள் லீலி என்கிற தலைப்பில் எங்களோட நீர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த முட்களுடைய அனுபவத்தை குறித்து நாங்கள் தியானிக்கும்படி பேசினீர். எங்கள் குறைகளை உணர்த்தினீர், எங்கள் தப்பிதங்களை உணர்த்தினீர். கர்த்தரைகளோடு பேசினீர். உடைய வார்த்தையிலே நாங்கள் பலப்பட ஸ்திரப்பட உதவி செய்யும். உடைய வார்த்தை பெற்றுக்கொண்ட நாங்கள் 30, 60, 100 பலன் கொடுக்க உதவி செய்யும். நாரதர் பங்கு பெற்ற ஒவ்வொரு தேவ மக்களை தனித்தனியாய் பேராய் குடும்பமாய் ஆசீர்வதித்து நிறுத்தும். வருகை மட்டும் காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், சுகப்படுத்தும், தடைகள் எடுக்கப்படும். உடைய காயப்பட்ட கரை செயல்பட உடைய வல்லமை விளங்க உடைய நாமம் மகிழ்ச்சிப்பட கர்த்தருடைய ஆவியான பலத்த வெளியே காரியங்களை செய்வதாக. கர்த்தாவே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் பலப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்தாவின் துணையாய் பாதுகாப்பு சட்டைகளால் மூடி மறைத்துக்கொள்ளும்.
காத்துக்கொள்ள வழி நடத்து வருகை மட்டிலும் கைவிடாத தேவன் அவர்களோடு இருந்து கூட பெரிய காரியங்களை செய்யும். ஆசீர்வதி எல்லா கனத்ததை மகிமை எல்லாம் நாமத்தில் செலுத்துகிறோம். பின்பற்றுகிறோமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஒன்றலே சொல்லும் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களோடு பிரசன்னமாயிருப்பாராக, உங்களோடு உடன்பாராக. God bless you.